கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய வேலூர் சபையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் சொன்ன விதமாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, he keepeth all his bones. இது தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். உண்மையாவே நாம தேவனுக்கு மாபெரும் நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல பர்டிகுலரா இந்த ஒரு காலப்பகுதியில நம்மளை யாருன்னு நம்ம சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, we are so much privileged அப்படின்னு சொல்லலாம். நாம அதிக ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் டைம்ல தேவனுடைய தெய்வீக திட்டம் யாருக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி வெளிப்படுத்தி தேவன் நம்மள என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா தேவன் நம்மளுடைய கண்களை மாத்திரம் திறக்கலாம், நம்முடைய காதை என்ன பண்ணியிருக்காருங்க, அவருடைய தெய்வீக செய்தியை கேட்பதற்காக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால மட்டும்தான் நம்மளால உண்மையான சத்தியத்தின் பாதையே இப்ப கிளியரா என்ன பண்ண முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவன் இந்த காலப்பகுதிக்கே உரிய தூதன் மூலமாக வெளிப்படுத்திட்ட சத்தியத்தை நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்பேற்பட்ட மாபெரும் வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? மாபெரும் வெளிச்சம் இது வரைக்கும் எந்த காலப்பகுதியிலுமே இல்லாத தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. யோசிச்சு பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு எடுத்துக்கலாமே. நமக்கு இருக்கிற லைட் அவங்களுக்கு இருந்துச்சா? நிச்சயமா இல்லை. யூதயுகத்துல இல்லை. ஈவன் காஸ்பல் ஏஜ்லேயே ஃபர்ஸ்ட் 6 ஸ்டேஜ் ஆஃப் சர்ச்சுக்கு இருந்துச்சா? இல்லை. ஈவன் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டேஜ் ஆஃப் சர்ச்சிலே இப்போ நமக்கு என்ன ப்ரிவிலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் சில காரியங்களை பிரதர் ரசில் அவர்களுடைய காலப்பகுதியில் வாழ்ந்த பரிசுத்தவான்களை விட சில நுணுக்கமான காரியங்கள்ல தேவன் நமக்கு மாபெரும் வெளிச்சத்தை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது, இந்த ஒரு ப்ரிவிலேஜை நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டா ட்ரீட் பண்ணிடக்கூடாது. லைட்டானா லேசா நாம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, அதை நம்ம எடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு முன்பாக இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய அறிவை யார் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். உண்மையாவே இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, precious thing to have the understanding of God's plan and to walk in the light as we do it is such a precious thing. தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாம புரிஞ்சுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அந்த வெளிச்சத்தோட கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிறோம் இல்லையா, அந்த நடக்கிறது மாபெரும் வெளியேறப்பெற்ற விஷயமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு பொசிஷனை தேவனுடைய கிருபையினால மாத்திரம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படின்னு. அப்படின்னா ஒரு வகையில என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட். அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட்னு எப்படி சொல்லலாம் தமிழ்? வார்த்தையினால விவரிக்க முடியாத ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சத்தியம். 2 கொரிந்தியர் 9:15 கூட என்ன வாசிக்கிறோம்னா, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வாயினால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஈவு அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏற்றகால சத்தியம். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த ஏற்றகால சத்தியம் இப்போ நம்மளை எங்க வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, யார் இடத்துல வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்பொழுது, பிதாவாகிய தேவன் இடத்துல. ஒருவேளை தேவனுடைய ஸ்லாக்கியத்துல தேவனுடைய கிருபையில அந்த மாபெரும் பரிசு நம்ம வாங்கிட்டோம்னா, நாம் இருக்கக்கூடிய நிலைமை என்னவா இருக்க போதுங்க? தேவனுடைய சாயல், தேவனுடைய தன்மை, பிதாவாகிய தேவனை முகமுகமா நித்தியத்துக்கும் காணக்கூடிய ஒரு கிரேட் சான்ஸ்,
கிரேட் சான்ஸ், பட் அந்த கிரேட் சான்ஸ் ஒன்ஸ் கான் ஃபார் எவர் கான் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒரு வாட்டி போச்சுன்னா நம்மளை விட்டு அது மறுபடியும் என்ன ஆயிடுச்சுங்க, போயிருச்சு, கடந்து போயிடும். திருப்பி எப்பனா ஓப்பன் ஆக போதா? நிச்சயமா திருப்பி ஓப்பன் ஆக போறது இல்லை. யோசிச்சு பார்க்கலாம். யுகத்துல வேற எதனா ஒரு டைம் பீரியட்ல ஓப்பன் ஆக போதா மறுபடியும்? நிச்சயமா இல்லை. எசேக்கியல் 44 சாப்டர்ல நம்ம பார்க்கும்பொழுது, கிங்டம் பிக்சர்ல பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு வாசல் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னு பார்த்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவனாகிய கர்த்தரே அதுக்குள் பிரவேசிச்சதுனால அந்த வாசல் வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த மாபெரும் பரம அழைப்பு முடிச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ண போறது இல்லைங்க, நித்தியத்துக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. பட் ஆனா இந்த வாய்ப்பை தேவன் யாரை நம்பி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நம்பி அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்க வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை விட்டா வேற ஆள் இல்லை, நாம மட்டும் தான் அதை எப்படின்னா முடிச்சாகணும் அப்படி இல்லைங்க. ஆக்சுவலாக நாம தான் தேவடைய திட்டத்தை நம்பி இருக்கோம். தேவடைய திட்டம் யாரை நம்பி இல்லைன்னு பார்த்தோம்னா, நம்மளை நம்பிலாம் இல்லை, அது கடந்து போயிடும். பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் நம்ம பார்க்கும்பொழுது என்ன சங்கீதம் ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 34ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கூட கர்த்தரை என்ன பண்ணுங்க, நீங்க மகிமைப்படுத்துங்க. ஸோ அப்படின்னா கிளியரா இந்த சங்கீதக்காரனுடைய சென்டிமெண்ட் நமக்கு கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வாங்க ஒன்னா சேர்ந்து தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணலாம், மகிமைப்படுத்தலாம்னு சொல்றாருங்க இல்லையா. இந்த சங்கீதத்திலிருந்து தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆதார வசனத்தை வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. ஸோ நமக்கு நல்லா தெரியும் இந்த சங்கீத வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஸோ அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நேரடியாக படித்தாலே நமக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ரொம்ப டைரெக்டாக, ரொம்ப டீப்பாலாம் உள்ள போய் ப்ரோவ் பண்ணாமல் டைரெக்டாக படித்தாலே ஆறுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய எலும்புகளை எல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் காப்பாற்றுகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது டைரெக்டாகவே எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது தேவனுடைய பாதுகாப்பையும் அவர் நம்மளை காக்கக்கூடிய வல்லமையை பற்றி என்ன பண்ணுதுன்னா பேசுது. ஸோ அப்போ இது டைரெக்டாக பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் நம் மீது செலுத்தக்கூடிய தனிப்பட்ட கவனம் மற்றும் அவருடைய மாபெரும் வல்லமை நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிறத இந்த வேர்ஸ் நமக்கு கிளியரா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இப்போ அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது இந்த சங்கீதம் யாருக்கு அப்ளை ஆகுது, இதுல என்னென்ன பாடங்கள் இருக்குது? இது ஜஸ்ட் லைக் தட் வெறுமனே ஜீசஸ் கிரைஸ்டனுடைய அந்த குருசிஃபிக்ஷன்ல நடக்கக்கூடிய அந்த ப்ராஃபஸியை நிறைவேறுதல் பத்தி பேசுறதுக்காக மட்டும் இந்த ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல ஸ்கிரிப்சர்ஸ் போன்ஸை பத்தி வேற எதுனா அதிகமா பேசியிருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படி பார்ப்பதற்கு முன்பாக நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா நம்முடைய தேவன் மனுஷனை படைக்கக்கூடிய விதமே எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. மனுஷனை அப்படின்னு சொல்லும்போது லிட்ரலாகவே ஒரு ஹியூமனை தேவன் படைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம மெடிடேட் பண்ணி பார்த்தோம்னாலே அது நம்மளுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கு. ஸோ அதை குறித்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 139ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கலாம் ஒன் பை ஒன். 139ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தாவே யாரு, நம்முடைய தேவனை பற்றி பேசுது. அப்படின்னா நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். டைரக்டாக படிப்போம் இந்த ஸ்கிரிப்சரை நாம. ஸோ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னா ரொம்ப கிளியரா தேவன் என்ன பண்ணிடுறாருன்னா யாரை ஸ்கேன் பண்ணி எடுத்துடுறாரு, நம்மள. அடுத்தது என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஆமா, அப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட இப்ப எக்லிஷால கேதர் ஆயிருக்கோம், எல்லா நினைவும் இங்கே இருக்கா இருந்தா ஹாப்பி.
பட் ஒருவேளை இல்லைன்னா கூட எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் தாட்ஸ் அப்படியே வேண்டறாங்க எங்கேயோ போச்சுன்னா கூட என்ன இந்த இடத்துல அழகா இருக்குன்னா, இங்க நினைவுகளை என்ன பண்றீங்க நீங்க தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். டைரக்டா இந்த வசனம் படிக்கும் பொழுது எப்படி இருக்கு நமக்கு? இந்த வேர்ஸ் படிக்கும் பொழுதே நமக்கு என்ன ஃபீல் ஆகுது? புரியல, கேட்கல எனக்கு. Blessed are. சோ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் தனிப்பட்ட கவனத்தை யார் மீது செலுத்திட்டு இருக்கிறாரு? தனிப்பட்ட கவனம்னா இப்போ உதாரணத்துக்கு இப்படி எக்லீஷா அப்படி பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மீதும் தேவன் ஒரு தனிப்பட்ட கவனத்தை செலுத்துகிறார்ன்றது ரொம்ப கிளியரா இந்த சாம்ஸ் வேர்சஸ் என்ன ஆகுதுன்னா நமக்கு சொல்லுது. அடுத்தது பாருங்களேன், படிங்க. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாய் இருக்கிறது. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன்னா சொல்லு வருவதற்கு முன்பாக எங்க யோசிச்சுட்டு இருப்போம், நாம மைண்ட்ல என்ன பண்ணிட்டு இருப்போம்னு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிடுவோம் இல்லையா? அதையெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அறிகிறாரு. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். யாருடைய கரம்? ஜஸ்ட் லிட்ரலாவே திங்க் பண்ணி பார்க்கலாமே. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஸோ இதை விட ஒரு பிளெஸிங் வேற எதுனா தேவையா பர்சனல் லைஃப்ல? இது ஆக்சுவலா யாருக்கு மட்டுமே பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, உண்மையா தேவனுக்கு என்று தங்களை அர்ப்பணித்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே இந்த இந்த விஷயம் எக்ஸாக்டா பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல சில சமயத்துல நம்ம லைஃப்ல ஒரு மோசமான சூழ்நிலைகளை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணலாம். நம்ம கான்செக்ரேட்டட் லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலைகள், ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகள், ட்ரையல்ஸ், டெம்ப்டேஷன்ஸ் எல்லாம் வரும். சில சமயத்துல எப்படின்னா நம்ம யோசிச்சிருக்கோமா, டு யூ எவர் வண்டர் தேவனுக்கு என்னுடைய சிச்சுவேஷன் புரியுமா, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்? சில சமயத்துல நம்ம என்ன கூட சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கஷ்டத்தை யாருமே என்ன பண்றது இல்லை, புரிஞ்சுக்கிறதே கிடையாது. என் ஃபீலிங்ஸை யாருமே என்ன பண்றது இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்றது இல்லை. சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப வெக்ஸேஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும். பட் இந்த சாம் ஸ்கிரிப்சர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருது. கரெக்டா? அதெல்லாம் தூக்கி என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரம் வச்சிருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கிளியரா படிக்கும்பொழுது ஒரு விஷயம் கிளியரா என்ன புரியுதுன்னா, தேவனுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியுது. எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா அனுபவம், எவ்ரி பெயின் ஆர் ஹெட்டேக் இல்லை, சாரி, ஹார்டேக் அப்படின்னா எல்லா வலி, எல்லா ஹார்டேக்னா என்ன அர்த்தம்? ஹெட்டேக்னா தலைவலி, இது இருதயத்தின் வலி. இருதயத்தின் வலின்றது கொலஸ்ட்ரால் வரக்கூடிய அந்த இருதயத்தின் வலியை சொல்லலை. சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையில ஹார்ட் பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். ஃபீல் பண்ணியிருக்கோமா? ஒருவேளை பண்ணலன்னா பண்ணுவோம், நிச்சயமா வரும். பிரதர் அழகா சொல்றேன், தான் ஆகணும் ஒரு கான்செக்ரேட்டட் செயின்ட்டுக்கு. ஹார்ட் பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இருதயம் அப்படியே நொறுங்குற மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இது எல்லா சிச்சுவேஷன்லையுமே தனிப்பட்ட கவனத்தை யார் செலுத்திட்டு இருக்கிறாருன்னு பார்க்கும்பொழுது தேவன் செலுத்துறார் அப்படின்ற ஒரு திங்கிங் ப்ராசஸ் நமக்குள்ள வரும்பொழுது, இன்னைக்கு காலையில பியூட்டிஃபுல்லா பீஸ் பத்தி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதை நம்ம படிச்சோம்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம் எப்பவுமே இருக்கும். ஏன் அப்படின்னு இப்ப நம்ம படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளியரா உணர்றாங்க எல்லாமே யாருடைய கருத்துக்குள்ள இருக்கு, தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்கு, எல்லாமே தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளா எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ வாட், இதனால என்ன, ஏன்னா இப்பதான் நம்ம படிச்சோம், அவரு நம்மளை நெருக்கி என்ன பண்ணியிருக்காராமா வச்சிருக்கிறாரு, அப்படி அணைச்சி வச்சிருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அவருடைய கருத்துக்குள்ள இருந்தோம்னா இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வேற எதனா வேணுமா நம்ம லைஃப்ல?
வேற எதை பத்தினா பிரதர் எனக்கு இந்த விஷயம் கவலையா இருக்கு, நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு சமாதானம் இல்ல, இந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ண முடியல. நிச்சயமா என்ன பண்ண முடியாதுங்க, நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய சர்வ வல்லவர், அவ்வளோ பெரிய சர்வ வல்லவர். நம்ம கம்பேர் கூட பண்ண முடியாது அவரை. சிம்பிளா சொல்ல போனா மண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மீது தனிப்பட்ட கவனத்தை செலுத்தி இவ்வளோ பெரிய அஷூரன்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது, அதை தான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கீதக்காரன் சொன்னதை நம்ம படித்தோம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது அப்படின்னு நம்ம அப்படியே வாசிக்கலாம். 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 130ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் என் உள்ளியந்திரங்களை கை கொண்டிருக்கிறீர், உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டதால் உம்மை துதிப்பேன். உமது கிரிகைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நீ என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தோ டிட்ஸ் ஃபார்ம் மை இன்வர்ட் பார்ட்ஸ். அதாவது இன்வர்ட் பார்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய உள்ளார்ந்த பகுதிகள் எல்லாம் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு இருக்கு. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, தோ டிட்ஸ் வீவ் மீ இன் மை மதர்ஸ் ஊம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால். அப்படின்னா நாம உருவாக்கப்பட்டதே எப்படி இருக்குதாம்மா, ரொம்ப மிராக்குலஸா இருக்கான். 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? எங்க இருந்தோம்? நாமன்னு ஒரு விஷயம் இல்ல. கரெக்ட்டுங்களா? நாமன்ற ஒரு விஷயமே இந்த இடத்துல கிடையவே கிடையாது. நோவேர். அப்புறம் இங்க எப்படி உட்கார்ந்துருக்கோம்? ஸோ இதுக்குள்ள ஒரு நடந்த ப்ராசஸை தான் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோமாமா, வண்டர்ஃபுல்லி. இதுதான் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, தோ டிட்ஸ் வீவ் மீ இன் மதர்ஸ் வூம். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் இருக்கு இல்லையா, அந்த காப்பாற்றினீர் என்பது சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு எடுத்து நம்ம படிக்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, வாசிக்கலாம். மொழிபெயர்ப்பில் நெய்தல் என்று மொழிபெயர்க்கப்பட்ட சொல், மொழிபெயர்ப்பில் பின்னுதல் என்று மொழிபெயர்ப்பில் நெய்தல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சொல் NIV மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குதாமா, பின்னுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ஸ்ட்ராங் கன்கரன்ஸ் 5526 இருந்து வருதாமா. ஆக்சுவலா இந்த இடத்துல இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இது திரை போல் பின்னுதல் என்று பொருள்படும் எபிரேய வார்த்தை அப்படின்னு இருக்கு. அதாவது தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றினீர் இருக்கு. அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீவ் அப்படின்னு இருக்கு. அதனுடைய எக்ஸாக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் நாம் எடுத்து பார்க்கும்பொழுது, அதனுடைய பிரைமரி ரூட் மீனிங் நாம் எடுத்து பார்க்கும்பொழுது, திரை போல் பின்னுதல், என்பின் லைக் எ ஸ்கிரீன். ஒரு ஸ்கிரீனை பின்னுற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. பட் ஆனால் நம்மளுடைய போன்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய எலும்புகள் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக இந்த இடத்துல நார்மல்னு போட்டிருக்க பாருங்க. இது வந்து நம்மளுடைய நார்மல் போனுடைய பிக்சர். அந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன்ஸ் வீக் ஆயிட்ட பிறகு அந்த கண்டிஷனில் என்ன பண்ணுமா இருக்குமா, நார்மலாக போன் இருக்கும்போது இப்படி இருக்குது. ஆனால் நம்ம போன் வீக் ஆகிட்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. பட் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஆக்சுவலாக போனு, இந்த போனை பார்க்கும்போது இது எப்படி பின்னி இருக்கிற மாதிரி இருக்குது, எப்படி பின்னி இருக்கு, ஒரு திரையை பின்னின மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுதான் இந்த இடத்துல வசனம், தோ டிட் வீவ். யாருடைய போன் தான் இது? நம்முடைய போன் தான் இப்படி இருக்குதான். அதான் சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிசிக்கலாவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, we are wonderfully made beings. நாம் எப்படி உருவாக்கப்பட்டவர்கள்னா ஆச்சரியத்தக்க விதமா உருவாக்கப்பட்டவர்கள். நம்ம டைரக்டா நம்மளுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சரு, நாம் எப்படி மூவ் ஆகுறோம், நம்மளுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை விட்டுடலாம். லிட்ரலா நம்மளுடைய சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து பார்க்கும்பொழுது அது பயங்கர அமேசிங்கா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பாடியினுடைய டிசைன் இருக்குது. ஏன்னா இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சர்வ வல்லமையுள்ள சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகரால உருவாக்கப்பட்ட விஷயம் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பர்டிகுலரா இந்த காலப்பகுதியில நம்ம எந்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, அறிவு பெருத்து போன காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸுமே நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா டெவலப் ஆயிட்டு இருக்குது. அப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் உருவாகிறது எப்படின்றதையும் அநேக காரியங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்ம உருவானோன்ற ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த சாம்ஸ் 139 இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு லிட்ரலாகவே மனுஷன் எப்படி உருவாகிறான். ஒன்றும் இல்லாமல் இருந்தோம்ல நாம, ஒன்றும் இல்லைன்னா இல்லவே இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நம்ம இப்படி இருக்கோம். நடுவில் ஒரு ப்ராசஸாக உருவாகி வந்தோம்ல, அது எப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது படிங்க சிஸ்டர். கருவுற்ற நேரத்தில் ஒரு தனி செல்லில் இருந்து மனித வளர்ச்சி தொடங்குகிறது என்பதையும், சுமார் 13 வாரங்களுக்கு தொடர்ச்சியான செல் பிரிவு, அழுத்தம் மற்றும் கட்டுமானத்திற்கு பிறகு எலும்புகள் தோன்றி குருத்தெலும்புகளை மாற்ற தொடங்குகின்றன என்பதையும் நாம் ஸோ கற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கருவுற்ற நேரத்தில் மனுஷ வளர்ச்சி எங்கேருந்து தொடங்குதாமா? ஒரு தனி செல்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் என்னவா இருந்திருக்கோம்? ஒரு தனி செல்ல என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கோம். சுமார் 13 வாரத்துக்கு முன்னாடி 90 நாட்கள் தொடர்ச்சியா செல்ல வந்து பிரிஞ்சு அழுத்தம் மற்றும் அந்த கட்டுமானத்திற்கு பின்பு எது தோன்ற ஆரம்பிக்குதாமா? எலும்புகள் தோன்றி அது அப்படியே அடுத்து என்னவா மாறுது? குருத்தெலும்புகளை மாற்ற தொடங்குகின்ற என்பதையும் நாம் கத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம மேலும் ஒரு தனிப்பட்ட செல்லும் அதன் நியமிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று ஒரு முழுமையான மனித உயிரினமாக வேகமாக வளர்ச்சி அடைந்து எலும்புக்கூடு கட்டமைப்புகள் அடையாளம் காணக்கூடியதாக மாறத் தொடங்கும். ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்காராமா தேவன்? ஒவ்வொரு செல்லையும் என்ன பண்ணியிருக்காராமா? ஒவ்வொரு இடத்தை என்ன பண்ணியிருக்காராமா? நியமிச்சிருக்காராம். அது நியமிக்கப்பட்ட இடத்திற்கு அதை அனுப்பிச்சு அது அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழுமையான மனித உயிரினமாக வேகமா வளர்ச்சி அடைந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்த கட்டமைப்பு நமக்கு தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எலும்புக்கூடினுடைய கட்டமைப்பு நமக்கு தெரிய வருதுன்னு அதுதான் பிரசங்கியில என்ன சொல்றாருன்னா, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். சோ என்ன சொல்றாருன்னா, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே. அப்ப என்ன சொல்லிட்டாரு நமக்கு? உனக்கு தெரியாதுங்கிறாரு. எது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவனுடைய உயரம், அவருடைய கிரியேட்டிவ் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அவர் உருவாக்கக்கூடிய அந்த வல்லமைகளை என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சே பண்ண முடியல. அது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வழிகள் நம்ம அட்டைன் பண்றதுக்கு ரொம்ப உயரத்துல எங்கேயோ இருக்கு. புரிஞ்சிக்க கூட என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த தாயின் கருவுல உருவாகக்கூடிய இந்த ஒரு எலும்புகள் நாளடைவில் எப்படி ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிஜிடா ரொம்ப கடினமான ஒரு எலும்புகளா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனா இனிஷியலா ஃபார்ம் ஆகும்போது எப்படி இருக்குது? எதுக்குள்ள ஃபார்ம் ஆகுது? தாயின் கருவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ்ல தான் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகிற விஷயம் நாளடைவில் எப்படி ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமா ரொம்ப டியூரபிளா, ஈவன் நம்ம சில சமயத்துல பார்க்குறோம், எப்பயோ முன்னொரு காலத்துல சில எலும்புகளை என்ன பண்ணியிருக்காங்க? புதைச்சி வச்சிருக்காங்க. அதை பல 100 வருடங்கள்லாம் கழிச்சு அதை திரும்பியும் தோண்டி எடுக்கும் பொழுது அந்த எலும்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயத்துல அதே கடினத்தன்மையோடு என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. தாயின் கருவுல இருக்கும்பொழுது அது எப்படி இருக்கு? ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூஸ்ல உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்கா இவ்வளோ டியூரபிளா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எலும்புகள் உருவாகுது. உண்மையாவே ரொம்ப அமேசிங்கா தான் இருக்குது. ரியலி மிராக்குலஸ் தான். எப்படி அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா உருவாகுது? சாஃப்ட் டிஷ்யூல சாஃப்டா இருந்தது. எப்படின்னா அதுவும் எவ்வளவு நாள் கழிச்சு கூட அப்படியே இருக்கு. பல வருடங்கள் கழிச்சு கூட அப்படியே இருக்கு. எப்படி? என்ன சொல்லலாம்? ஒரு பதில் சொல்லலாம். தெரியல பிரதர். அதான் பதில். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் சொல்லிட்டாரு சார். ஞானியே என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டூ ஹை. இப்ப அப்படியே மறுபடியும் எங்க வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா,
யோவான் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துக்கு வரலாம், வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஏன் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது அப்படிங்கிறார். யார் சொல்றாரு இத? யோவான் சொல்றாரு. யாருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள் என்ன பண்ணப்படலன்னு பாத்தீங்கன்னா முறிக்கப்படல. சோ என்ற வேத வாக்கியம், எந்த வேத வாக்கியம்? இப்பதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். சங்கீதத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிச்சோம். அங்க சொல்லப்பட்ட வேத வாக்கியம் இங்க என்ன பண்ணப்படுது? நிறைவேறும்படி இவைகள் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் ஏன் எலும்புகள் உடையக்கூடாது? வெரி குட். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதனுடைய நிஜமா இருக்கிறாரு? பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. அதில் ஒரு எலும்பையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா முறிக்க கூடாது அப்படிங்கிறாரு. எதுல? பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்புல ஒண்ணுத்தையும் என்ன பண்ணக்கூடாது? முறிக்க கூடாதுங்கிறாரு. ஓகே, இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜமா இருக்கக்கூடிய காரணத்தினால அவருடைய வாழ்க்கையில் இது என்ன ஆகணும்? நிறைவேறணும். அது நிறைவேறும்படி இப்படி என்ன ஆயிடுச்சு? நடந்துருச்சு அப்படின்றது யோவான் சொல்றாரு. அவ்வளவு மட்டும் தானா இதுல லெசன்? அவ்வளவு மட்டும் தானா? ஏன் முறிக்கப்படல அவருடைய எலும்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜமா இருக்கிறாரு. பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்புகள் முறிக்கப்படல. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள் முறிக்கப்படல. அது மட்டுமா லெசன்? இல்ல அதுக்கும் மேல எதுனா இருக்கா? சரி, இப்படி கூட கேட்கலாம். நாம இப்படி பதில் சொல்லணும்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பு உடைக்க கூடாதுன்னு சொன்னது யாரு? தேவன் தான். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னாரு? சோ இப்போ ஒரு முக்கியமான காரணங்கள் நிச்சயமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருக்கும் இல்லையா? சோ இந்த முக்கியமான காரணங்கள் என்னன்றத, என்ன லெசன்ங்கிறத நம்ம முக்கியமா பார்ப்பதற்கு முன்பாக எதை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன் ஃபேக்ட்ஸ். போன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, போனை பத்தி கொஞ்சம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, லிட்ரலான சில ஃபேக்ட்ஸ் பார்க்கும்போது அதுல அநேக பாடங்களும் இருக்கும். இது ஏன் தேவன் இப்படி அனுமதிச்சிருக்கிறாருன்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கும் உதவியா இருக்கும். கொஞ்சம் அனாட்டமி கிளாஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்கலாம். நாம சில கேள்வி, எளிமையான கேள்வி தான். நம்ம ஹியூமன் பாடியில பிக்கெஸ்ட் போன் எது? ஸ்மாலஸ்ட் போன் எது? பிக்கெஸ்ட் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? பிக்கெஸ்ட் என்ன எலும்புங்க? தொடை எலும்பு. சரிங்களா? அதை ஃபெமூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னது எது? சின்னது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடு செவியில உள்ள ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஒரு எலும்பு தான் மிக சிறிய எலும்பு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது தோராயமா 10ல் 1 அங்குலம் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குதா. இப்போ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதுல. இது புரிஞ்சிருக்கு. எது பெருசு எது சின்னதுன்னு நம்ம பார்த்துட்டோம். What's the only bone in your body that is not connected to any other bone but is surrounded only by tissue? நம்மளுடைய சரீரத்துல ஒரே ஒரு போன் மட்டும் மற்ற போன் கூட என்ன பண்ணவே இல்லையா? கனெக்ட் ஆகவே இல்லையா? ஒரே ஒரு போன் மட்டும் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகவே இல்லை. இன்னொரு போன், மற்ற எந்த போன்ஸ் கூட கனெக்ட் ஆகல. ஆனா அது முழுவதும் எதனால சூழப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ்னால சூழப்பட்டிருக்குதான். பிரதர், அப்படி ஒரு போன் இருக்கோ? இருக்கு. அது என்ன போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியாய்ட் போன். ஆக்சுவலா அது எங்க இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த போன் எக்ஸாக்டா எங்க இருக்கு கெஸ் பண்ண முடியுதா? எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாக்டா நம்மளுடைய டங்கு, நாக்கு இருக்கு இல்லையா, அதனுடைய பேஸ்ல இருக்குதா. இது அதனுடைய பேஸ்ல இருக்குதா. அப்படின்னா இது எதோட போன்? இது எது சம்பந்தப்பட்ட போனு? நம்முடைய நாக்குனுடைய சம்பந்தப்பட்ட போன். அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? இது எது கூட என்ன ஆகலைங்க?
கனெக்ட் ஆகல. அது தனியா என்ன ஆகுது? செயல்படுது. புரியுதுங்களா? அது எது கூட என்ன ஆகல? தனியா கனெக்ட் ஆகல. அது இண்டிபெண்டன்ட்டா இருக்குதுன்ன உடனே நமக்கு உடனடியா என்ன ஞாபகம் வருது? வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் ம். பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். ம். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. ம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ம். அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் ம். சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ம். சோ அப்போ கிளியரா யாக்கோபு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது பாடியில ரொம்ப லிட்டில் மெம்பர். தியாய்ட் போன் வந்து என்ன கிடையாது, ரொம்ப பெரிய போன்லாம் கிடையாது. ஆனா அது யாரு கூட என்ன பண்றது இல்ல, சேர்றது கிடையாது. அது பாட்டுன்னு தனியா என்ன பண்ணும், செயல்படுங்கிற மாதிரியே லிட்டரலா எதுவும் செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த விழுந்து போன சுபாவத்துல நாவானது சிறிய அவயங்களா இருந்தோம் எப்படி இருக்குதாமா அது? பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு இவ்வளோ பெரிய காட்டை கொளுத்துது. ஆமாவா இல்லையா? அதாவது ஏதோ சின்னதா இருக்கே, சின்ன போன்னு நினைக்க வேண்டாம். அதனுடைய சப்போர்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு டங் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுமாமா, சின்னதா ஒரு ஸ்பார்க்கு போட்டா ஈஸியா பத்திக்கும். நிறைய இடத்துல அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களே பார்க்கிறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? யாக்கோபு சொல்றது உண்மையா இல்லையா? உண்மைதான். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் அப்படின்னா நம்மளால முடியவே முடியாதா? ஓகே, நாவை அடக்க ஒரு மனுஷனால கூடாது. சரி, இப்படியுமே கேட்கிறேன் நானு, புது சிருஷ்டியால 100% பரிபூர்ணமா அடக்க முடியுமா? சோ அப்போ நிச்சயமா நம்ம அபூர்ண சரீரத்துல இருக்கிறதுனால 100% வந்து சரீரத்துல பர்ஃபெக்ஷன் காட்ட முடியுமா? நோ, இம்பாசிபிள். ஆனாலும் தேவன் நம்மள என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் தேவனை தரிசிக்க முடியும். அப்படின்னா எப்படி பிரதர்? முடியவும் முடியாது. இருதயத்துல சுத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறது இல்லைன்னு பாத்தீங்கன்னா, பரிபூர்ண கிரியைகள் எதிர்பார்க்கிறது இல்லை. அப்படின்னா இந்த ஸ்கிரிப்சர் இப்படி எடுத்துக்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னு வசனமே சொல்லிருச்சு, நம்மளால முடியாத போல இருக்கு. அப்படி இல்லை, அதை அடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு முயற்சி எடுக்கிறோம்ல, எக்ஸ்ட்ரீமான எஃபர்ட் எடுப்போம்ல, அந்த எஃபர்ட்டை தான் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த எஃபர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல, இந்த இன்டென்ஷனை தான் தேவன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாக்குறாரு. ஸோ இப்ப கிளியரா இந்த ஹியூஐட் போனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டங்கை யார் கண்ட்ரோல்ல வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும். ஜஸ்ட் கிளியரா வந்து தேவன் நாக்குக்கு கூட அழகா ஒரு சிம்பாலிசத்தை நம்மளுடைய ஹியூமன் பாடியில என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு சின்ன கேள்வி, பர்த்ல பிறக்கும் பொழுது நியூ பார்ன் பேபிக்கு எவ்வளவு போன்ஸ் இருக்கும்? சரி, ஒரு வளர்ந்த அடல்ட் இருப்பாங்களா ஹியூமனுக்கு, எவ்வளவு போன்ஸ் இருக்குங்க? இதை சொல்லிடுவோம் ஈஸியா. சரி, ரெண்டுத்துல எது ஜாஸ்தியா இருக்கும்? குழந்தைக்கா ஜாஸ்தியா இருக்கும்? கன்ஃபார்மா? கரெக்ட். ஸோ வந்து பார்த்தோம்னா 300 போன் இருக்காமா இதுக்கு, குழந்தைகளுக்கு ஏறக்குறைய. ஸோ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 206, 207 6 சரி 6 தான் நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ ஆனால் லாஜிக்கா இது என்ன ஆகலை, நமக்கு செட் ஆகலை. ஏன் பிரதர் இவ்வளோ பெருசா இருக்கும், இங்க போன் கவுண்ட் என்ன இருக்கு, சின்னதா இருக்கு, ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஜாஸ்தியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு ப்ராசஸ் நடக்குதான். அதாவது ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு பெரிய மனுஷன் ஆகிற வரைக்கும் நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூசிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஃபியூசிங்னா என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையா சொன்னோம்னா சேர்க்கறதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தனித்தனியா இருக்கக்கூடிய போன்ஸ் நாளடைவில் என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்துருது. ஆரம்பத்துல கருத்தரித்த 20 நாட்கள்ல, அதாவது 3வது வாரத்துல ஒரு கம்பு மாதிரி, அதாவது ஒரு ராடு போன்ற அமைப்புடன் எலும்பு கூட்டினுடைய அமைப்பு உருவாக தொடங்குது. எப்படி இருக்கும் ஆரம்பத்துல? இவ்வளவுதான். யாரு? நாம எவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இனிஷியலா என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். 4வது வாரத்துல தான் அதுதான் நாளடைவில் என்னவா மாறுதுன்னா முதுகெலும்பா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 4வது வாரத்துல கைகள் மற்றும் கால்களின் முதல் அறிகுறிகள் என்ன பண்ணுதுன்னா தோன்ற ஆரம்பிக்குது. 5வது மற்றும் 8வது வாரத்தினுடைய இடையில மூட்டுகள், அதாவது முதல்ல கைகள் மற்றும் விரல்கள், பின்னர் கால்கள், பாதங்கள் மற்றும்
கால் விரல்கள் நீண்டு ஒரு தெளிவான வடிவத்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. ஸோ ஒரு தெளிவான ஒரு வடிவம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் நம்ம பார்க்குற மாதிரி வரும். அடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆசிஃபிகேஷன்ற ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு படிக்கும் பொழுது வாசிங்க சிஸ்டர். எலும்பு உருவாக்க ம். செயல்முறை குருத்தெலும்பு திசு கடினமாகி எலும்பாக மாறும் செயல்முறை 13வது வாரத்தில் தொடங்குகிறது. 13வது வாரத்துல என்ன ஆகுதுன்னா தொடங்குது. அதாவது கரித்தரித்த 90 நாட்களுக்கு பிறகு ம். இந்த எலும்பு உருவாக்க செயல்முறை சுமார் 25 வயது வரை தொடர்கிறது. இந்த எலும்பு உருவாக்கக்கூடிய செயல்முறை எத்தனை வயசு வரைக்கும் நடந்துட்டு இருக்குதாமா? ஏறக்குறைய 25 வயசு வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னா வந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஹியூமன் ஃப்ரேமை நம்ம பார்க்கும் பொழுது ஹியூமன் ஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள 2 வகையான போன்களும் இருக்கு. ஒன்று ஃபியூஸ்டு போன்ஸும் இருக்கு, இண்டிவிஜுவல் போன்ஸும் இருக்கு. ஃபியூஸ்டு போன்ஸ்னா என்ன அர்த்தம்? சேர்க்கப்பட்ட எலும்பு. இண்டிவிஜுவல் போன்ஸ்னா என்ன அர்த்தம்? தனித்தனியாகவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் ஃப்ரேம் ஒர்க்கே. ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அர்த்தம்? இதுதான் தாங்கிட்டு இருக்கு எதை? மற்ற ஆர்கன்ஸு, மசிலு, சரிங்களா? இது எல்லாமே இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் என்ன பண்ணியிருக்காரு தேவன் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கிறார், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஃபியூஸ்டு போன்ஸ் இனிஷியலாக எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் பீஸாக தான் இருக்குது. இந்த சேர்க்கப்பட்ட எலும்புகள் ஆரம்பத்தில் எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் பீஸாக தான் இருக்குது. அப்படி செப்பரேட் பீசஸாக இருக்கிறதுனால அது மூவபிளாக இருக்குது. அதால் நகரக்கூடிய விதத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த நகரக்கூடிய இயல்பு தான் குழந்தை பிறக்குதுல டெலிவரியில், அதில் வந்து ரொம்ப எளிமையாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவலாகவும் நகரக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்தில் ரொம்ப ஈஸியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. பிறந்துட்ட பிறகு தான் எந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிற ப்ராசஸே. அதுக்கு முன்னாடி எப்படி தான் இருக்குது, தனித்தனியாக தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இது சாதாரண டிசைனா? இது சாதாரண இன்ஜினியரிங்கா? இது ஹியூமன் கிரியேஷனில் யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனால் ஏன் தேவன் இப்படி வச்சிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு புது சிருஷ்டிக்கு மாபெரும் ஒரு லெசன் இருக்கு. ஆக்சுவலாக நியூ கிரியேஷன் கூட நிறைய இப்படி தான் இருக்கு. நம்ம பாடி ஆஃப் கிரைஸ்ட் இருக்குல்ல, எடுத்த உடனே ஃபியூசிங் நடந்துருதா? இல்லை, கரெக்டா? அப்படின்னா நாம பிறந்த அப்புறம் தான் ஃபியூசிங் ஃபுல்லா. இப்போ எப்படி தான் இருப்போம்? செப்பரேட் செப்பரேட் பீஸாக தான் இருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர? பர்ஃபெக்டான யுனைட்டி, பர்ஃபெக்டான ஒற்றுமை எப்பதான் வரும்? எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறோமா? பிரதர், நீங்க பார்க்குற மாதிரியே எல்லா டாக்டரின்ஸ், எல்லா உபதேசம், எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒரே மாதிரி பார்க்க முடியுதா? இல்லை. இப்போ எப்படி இருக்கும்? நாம இப்படிதான் இருக்கும். ஆனா பர்ஃபெக்டா ஃபியூஸ் ஆயிரும் எப்போ? பிறந்த பிற்பாடு. எப்படி ஒரு குழந்தை பிற்பாடு ஃபியூசிங் நடக்குதோ அதே மாதிரி நம்ம ஆவியில பிறந்துட்ட பிற்பாடு, சபையா நம்ம உயிர்த்தெழுதல்ல பிறந்துட்ட பிற்பாடு பர்ஃபெக்டா நடந்துரும். சில சமயத்துல நம்ம ஃபெலோஷிப்ல கூட இப்படிதான் இருக்கும். சில சமயத்துல என்ன நடக்குது? தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில சில கான்ஃபிளிக்ஸ் வருதா? சில டிஃபிகல்டிஸ் வருதா? சில பிரிவினைகள் கூட வருதா? இதனாலலாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்படிதான் இருக்கும். நம்ம இன்னும் எந்த கண்டிஷன்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரையோ கண்டிஷன்ல தான் இருக்கும். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? we are still being formed. நம்ம உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் யுனைட்டியை அச்சீவ் பண்றதுக்கு ஃபியூஸ் ஆயிரல இந்த இடத்துல. அதனால இப்போ நம்மளால எதையுமே பர்ஃபெக்டா என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. எப்போ எல்லா விஷயத்தையும் கண்ணுக்கு கண் பார்க்க ஆரம்பிப்போம்? எப்போ எல்லா விஷயத்தையும் கண்ணுக்கு கண் பார்க்க ஆரம்பிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஆவியில பிறந்துட்ட பிறகு. ஸோ அப்போ இப்போ நாம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெஸ்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் இருக்குதுல்ல, டிஃப்ரென்சஸ், அந்த டிஃப்ரென்சஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட். அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் பல விதத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா? பல விதத்துல வந்து இருக்கலாம். சம்டைம்ஸ் டாக்ட்ரினல் டிஃப்ரென்ஸ் வரும். சில சமயத்துல வந்து சில ஒழுக்க ரீதியான காரியங்களை பார்க்கறதுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா. ஸோ பட் ஏன் இந்த டிஃப்ரென்சஸ் தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு டிஃப்ரென்சஸ்க்கும் நாம ஒவ்வொருத்தர் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுப்போமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது.
ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷன் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம். இப்ப தேவன் ஏன் அனுமதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுல யார் எப்படி ரியாக்ஷன் குடுக்குறாங்கன்றத தேவன் பார்த்து என்ன செய்கிறார்னா நியாயம் தீர்க்கிறார். ஸோ அப்போ கிளியரா நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டில் நம்ம எதுல இருக்கோங்க? கிறிஸ்துவின் பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சில சூழல்கள் கொரிந்து பட்டணத்துல கூட அனுமதிக்கப்பட்டுச்சு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் பொழுது, ஒரு மோசமான சொல்ல முடியாத தவற ஒரு சகோதரன் செஞ்சிருவாரு. உடனடியா கொரிந்திய பட்டணத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா, ஓகே நீ பாட்டுன்னு என்ன பண்ணுப்பா இருப்பா, நாங்க எதுவும் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம் அப்படின்னும் பொழுது பவுல் கிட்ட இருந்து லெட்டர் போகும். அப்பதான் நம்ம மெமோரியல் படிக்கக்கூடிய வேர்சஸ்ல அங்க இருந்தா நம்ம நிறைய எடுப்போம். ஆக்சுவலா அந்த ஸ்கிரிப்சர்ல இருந்து தான். எங்க ஒரு சிறிய புளித்தமா பிசைந்தமா முழுவதும் புளிப்பாய்க்கிறோம்ல அப்படிங்கிறார்ல, என்ன மீன் பண்ண வரார் அந்த இடத்துல? ஏன் அது அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்காம விட்டீங்கன்னா, எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்ன இயல்பு வந்துரும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் போல இருக்குன்னு வந்துரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீதியான ஒரு முடிவை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஜஸ்டிஸ் அண்ட் தென் லவ். நீதியை திருப்திப்படுத்திட்டு அன்பு அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றாரு? வெளிப்படுத்த சொல்றாரு இல்லையா? ஸோ அந்த சிச்சுவேஷன் எல்லாரும் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணாங்களா? இல்ல. அப்போ அந்த ட்ரூத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாருங்கிறது கூட என்ன பண்ணியிருக்காருங்க தேவன் பார்க்கிறாரு. ஸோ ஈவன் சகோதர சகோதரிகள் மத்தியில இந்த ஃபியூசிங் ப்ராசஸ் முழுசா நடக்காததுனால அது எக்ஸாக்டா எப்ப ஒற்றுமை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா திரைக்கப்பால். பட் இப்ப இந்த சூழல்ல யாரை செலக்ட் பண்ணலான்னு பார்க்கறதுக்காக தேவன் அந்த அனுபவங்களை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பிரதர்ஹுட் நடுவுல வந்து அனுமதிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு. ஸோ ஈவன் நம்ம எடுத்து பார்க்கலாம். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இதுனா ஒரே ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல brother, இந்த இடத்துல வந்து தேவன் வந்து நீதியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு லவ் காமிச்சிட்டாருங்க. நீதியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு சின்ன இடம்னு ஒட்டுமொத்த காட்ஸ் பிளான்ல எதுனா ஒரு சின்ன இடத்த பைபிள்ல பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். நல்லா நீங்க யோசிச்சு பார்த்து சொல்லலாம். இதான் இருக்கா? ஏன் இல்ல? பிரதர் அழகா சொன்ன மாதிரி அவருடைய சிங்காசனுடைய ஃபவுண்டேஷன் என்னதான்னு பார்த்தீங்கன்னா justice தான். அப்படின்னா அவருடைய சிங்காசனுடைய ஃபவுண்டேஷன் மட்டும் தான் ஜஸ்டிஸா இருக்குமா? அப்ப ஏன் இந்த சூழல்கள்லாம் தேவன் அனுமதிக்கிறாரு? ஏன் இந்த சூழல்கள்லாம் அனுமதிக்கிறாரு? தன்னை போலவே யார் இருக்கிறாங்கன்றத தேவன் என்ன பண்ணுவார்? சம்டைம்ஸ் சில சமயத்துல நாம கூட எதை ராங்கா எடுத்துக்கிறது உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீதியை விட்டு கொடுத்துட்டு காட்டுற ஒரு லவ் இருக்கு பாருங்க. அதுதான் ஏதோ ட்ரூ லவ்ங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நோ, எதுல காம்ப்ரமைஸே கிடையாது. முதல்ல நீதியை திருப்திப்படுத்திட்டு எவ்வளோ வேணா கொட்டி கொடுக்கலாம். எதை? நீதியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கொடுக்கறது தட்ஸ் நாட் எ லவ். அது என்ன சொல்லலாம்னா சோ கால்டு லவ்னு வேணா சொல்லலாம். அன்புன்னு வேணா என்ன பண்ணிக்கலாம், அதை நாம சொல்லிக்கலாம். ட்ரூ அகாப்பே என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஸோ அப்போ நாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் பள்ளியில நம்மளுடைய மிஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி பெஸ்ட் லெசன் என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு அவருடைய ஆவி நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குன்னா வழி நடத்திட்டு இருக்குது. பட் ஆனால் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபுல் ஃபியூசிங் எப்போதான் நடக்கும்? ஃபுல் ஃபியூசிங் முழுசா தெளிவான ஒரு ஒற்றுமை, பர்ஃபெக்ட் யுனைட்டி தேவனுடைய பிள்ளைகள் எப்போ கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திரைக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட இது எல்லாமே ஒன்னா இருக்கலாமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாமே என்ன பண்ணுவோம், நாம ஒன்னா இருக்கணும். சம்டைம்ஸ் ஒன்னா மீட்டிங் நடத்தணும். ஹோல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கங்க, நீங்க எல்லா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க முடியுமா? ஏன் யூசிங் எப்பதான்? அங்கதான். இங்க ஆக்சுவலா ஏன் இல்ல இருக்கலாம், அதுதான் லவ். எதுல ஒன்னா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு பாத்தீங்களா, அப்பா நானும் நீங்களும் ஒன்னா இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த ஒன்னஸ் தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க. இங்க எந்த ஒன்னஸ் பெரிய விஷயமே கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் ஒன்னஸ் டசன்ட் மேட்டர். லிட்ரலா பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒன்னஸ் பெரிய விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப இதுவே நமக்கு கிளியரா என்ன புரிய வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சூழல்களே நம்மள தாழ்மையாவும் டீச்சபிளாவும் வைக்கணும். டீச்சபிள்னா என்ன அர்த்தம்? டீச்சபிள், கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட வைக்கணும். ஏன்னா நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை.
திரைக்கு அப்பால தான் பெர்ஃபெக்ஷன் வரப்போகுது நமக்கு. அப்போ நமக்கு தெரியாத விஷயம் கூட இன்னொரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ என்ன ஆகலாம், தாராளமா தெரியலாம். அதை ரிசீவ் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா மனத்தாழ்மை. இதுலயும் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதை செக் பண்றாரு. செப்டம்பர் 26th மன்னா இதை குறிச்சு அழகா சொல்லுது. வாசிங்களேன். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். ம் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் ம். ஒவ்வொரு நாள் கடந்து போக போக இந்த ஆலயத்தில் நம் சம்பத்தை 3 காரியங்களின் மூலமாக நினைவு கூறுதல் அவசியமானது. ம். நாம் ஆலயத்தில் ஜீவனுள்ள கற்களாக இருக்க இன்னும் ஆயத்தம் பண்ணப்பட்டு வருகிறோம். 3 விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாம ஆலயத்துல ஜீவனுள்ள கற்களாக இருக்க இன்னும் ஆயத்தம் பண்ணப்பட்டு வருகிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். சில பேர் வேணா ரெடி ஆயிட்டு இருக்கலாம். ஆனா மேக்சிமம் மெஜாரிட்டி என்ன ஆயிட்டு இருக்குங்க, ரெடி ஆயிட்டு இருக்கோம். 2 ராஜரீக ஆசாரிய அங்கத்தினராக கிருபாசன பெட்டியை சுமந்து ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நிலையில் இருக்கிறோம். சிலர் உட்பிரவேசித்துள்ளனர், சிலர் இன்னும் வழியிலே போய்கொண்டும் இருக்கிறோம். நாம எங்க இருக்கோம்? இல்ல, இந்த 2வது பாயிண்ட்ல நாம எங்க இருக்கோம்னு கேக்குறேன். சிலர் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, வழியில போய் கொண்டு இருக்கிறோம். புதிய பாட்டாகிய தெய்வீக நீதியையும் அன்பையும் சத்தியத்தையும் குறித்து பாட இதுவே ஏற்ற சமயம் என்பதை உணர்ந்து பாட வேண்டும். இவைகளிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நமக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளை திறமையுடன் செய்து அந்த ஆலயத்தில் பிரவேசிப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, நம்ம ஃபுல்லாலாம் என்ன ஆயிரல, இன்னும் பாலிஷ் ஆகல. ஈவன் இந்த ப்ராசஸ்லயே சாலம தேவாலயத்தை கட்டும் பொழுது யார் அதிகமா வேலை செஞ்சிருக்காங்க? யூதர்களா புறஜாதிகளா? புறஜாதிகள் தான் அதிகமா ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன புரியுது நமக்கு இதுல? நம்மளுடைய பெரிய டெஸ்ட் எங்கேயும் இருக்கு. நம்ம சில சமயத்துல என்ன நினைச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே எங்க தான், எக்லீஷாலதா அப்படியான்னு பாத்தீங்கன்னா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. மெயின் கேரக்டர் டெவலப்மெண்ட் காமன் டேஸ்ல தான் இருக்கு. காமன் டேஸ்னா சாதாரண நாட்கள். எங்க சாதாரண நாட்கள்? தெரியும், வீட்டுலனா யார் கூடும்? இருக்கா இல்லைங்களா? உதாரணத்துக்கு பொறுமைக்கான ஒரு டெஸ்ட் இருக்கா இல்லையா? எப்படி இருக்கும்? கோவப்படுத்தக்கூடிய சூழல்கள் வருமா வராதா? இல்ல, சரி வருதா வரலையா? வருது. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றதுங்கிறது அதான் தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கு. சரி, எவ்வளவு பொறுமையா இருக்கலாம்? நீடிய பொறுமை. அன்பு நீடிய பொறுமை உள்ளது. யோசிச்சு பாருங்க, சில சமயத்துல சகிக்கவே முடியாத சூழல்கள் வரும். ஃபைன், அப்பதான் என்ன கேரக்டர் காட்ட முடியும்? அன்பு சகலத்தையும் சகிக்கும். தாங்கவே முடியாத சூழல் வரும், அன்பு சகலத்தையும் தாங்கும். சில சமயத்துல நம்ம பாக்குற அன்பு தீங்கு நினையாது. அது இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, NIV-ல லவ் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். அன்பு எதையே வைக்காதா? ரெக்கார்டே எதை வைக்காதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த ரெக்கார்டுன்னு பாத்தீங்கன்னா, மனம் திரும்பிட்ட பட்சத்துல உண்மையாவே என்ன பண்ண முடியாதுன்னு நம்ம தேவன் வைக்கிறாரா? ரெக்கார்ட் வச்சு என்ன ஆயிருக்கும்? என்ன ஆகும்? சரி, எல்லாத்தையும் ரெக்கார்ட் வச்சு ஒரு பிபிடில டிஸ்பிளே பண்ணா எப்படி இருக்கும்? வீடியோவா? ஸோ கிளியரா இது எல்லாமே நமக்கு என்ன புரிய வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தாழ்மையாகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையிலும் வைக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லாக உதவுது. நம்ம எப்பவுமே ரியலைஸ் பண்ணோம், ஃபியூசிங் ப்ராசஸ் எப்போ தான் நடக்க போகுது? திரைக்கு அவ்வளோதான். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, ஆர் யுவர் போன்ஸ் அலைவ்? உங்களுடைய போன்ஸ் உயிரோடு இருக்குதா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுக்கு? பிரதர், நானே இப்படிதான் இருக்கேன், உயிரோட தானே இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன்ஸ் உயிரோட தானே இருக்கும். அப்படி கேட்கல. உங்க போன்ஸுக்கு உயிர் இருக்கா? போன்ஸுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், நம்முடைய போன்ஸ் லிவிங் ஆர்கானிசம். நம்மளுடைய போன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போன்ஸ் கூட எதால உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் செல்ஸ்னால. லிவிங் செல்ஸ்னா என்ன அர்த்தம்?
வாழக்கூடிய செல்களால உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய போன்ஸ் கூட. அது வளருவதற்கோ, அது தன்னைத்தானே ரிப்பேர் பண்றதுக்கு அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உதவி புரியுது. ஸோ ஆக்சுவலா மற்ற நம்ம சரீரத்தில இருக்கக்கூடிய மற்ற செல்கள போலவே, நம்மளுடைய போன் செல்ஸும் எத சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஜீவனோடு இருக்கிறதுக்கு. இந்த போன்ல இருக்கக்கூடிய செல்களும் ஜீவனோடு இருப்பதற்கு, எத சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்த தான் சார்ந்து இருக்கு. ஸோ அந்த ரத்தம் தான் அதுங்களுக்கும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டையும், ஆக்ஸிஜனையும் கொண்டு வந்துட்டு, அதுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வந்து இது கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைய உடைச்சு பார்த்தோம்னா வந்து என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அது ஈஸியா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியும். யாருன்னா ரெடியா இருக்கீங்களா? ஸோ நமக்கு வந்து எப்பன்னா உடைஞ்சிருக்குதா? அது சின்னதாவது உடைஞ்சிருக்கும்ல. அப்படி உடைஞ்ச உடனடியாக என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிளட் கிளாட் ஆகும் நமக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடனடியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடைஞ்ச இடத்த அந்த ஸ்பேஸ குளோஸ் பண்றதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உடனடியா நம்ம சரீரம் அது உடைஞ்ச உடனே என்ன பண்ணுதாமா, நம்முடைய போன் செல்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம போன் செல்ஸ்க்கு உத்தரவு குடுத்து, உடனடியா போன் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் பிரிட்ஜ் பண்ணுது அந்த பிரேக். அந்த உடைஞ்ச இடத்த என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாரி நம்முடைய ஸ்கின்ன கட் பண்ண நடக்கும் பார்த்தீங்களா? ஏறக்குறைய அதே ப்ராசஸ் தான் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, உடனடியா அந்த இடத்துல காயம் கட்டுறதுக்கு உடனடியா என்ன ஆகுதுங்க அது? உடனடியா போய் அந்த இடத்துல பிரிட்ஜ் ஆயிருது. இத பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? உடனடியா என்ன புரியுது நமக்கு? சரீரமா செயல்படக்கூடிய நாம, நமக்குள்ள ஒரு காயம் ஏற்பட்டு, ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன்னால உடைஞ்சிருக்குன்னா என்ன பண்ணணும்? போன் செல்ஸ் எவ்வளோ சீக்கிரமா போவும் அந்த இடத்துக்கு? சரி போலாம். 2 நாள் கழிச்சு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணா எப்படி இருக்கும்? 2 நாள் கழிச்சு போவோமே, அது பாட்டுன்னு உடைஞ்சிருக்கு போய் பிரிட்ஜ் கட்டுவோம்னு நினைச்சுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ரியாக்ஷன் இம்மீடியேட்டா நடக்குது இல்லையா? அப்ப இது நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை சரீரத்திற்குள் காயம் ஏற்படுதுன்னா, சகோதர, சகோதரிகள் மத்தியில ஒரு ராங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உடனடியா அங்க போய் யார் போணும்? யார் அந்த போன் செல்கள்? வேற யாரும் கிடையாது. நாம தான். ஸோ நாம ரொம்ப எதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹீலிங்ல, குணப்படுத்துறதுல, காயம் கடுத்துறதுல. எதுல இருக்கக்கூடாதுங்க? உடைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கும். ஸோ போன் மாரோ நாம கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட்டா? போன் மேரோ. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மஜ்ஜைன்னு சொல்லுவோமா? ஓகே. ஸோ ஆக்சுவலா நெறைய போன்ஸ் இருக்குல்ல. நம்ம சரீரத்துல நெறைய போன்ஸ் ஹாலோவா இருக்கும். ஹாலோன்னா என்ன அர்த்தம்? காலியா, ஓட்டையா, வெற்றிடமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலா அப்படி வெற்றிடமா இருக்கக்கூடிய காரணம் தான் போன்ஸ ஸ்ட்ராங்கா ஆக்குதான், லைட்டாவும் இருக்கு. அது ஸ்ட்ராங்காவும் இருந்து லகுவாவும் இருக்கிறதுக்கு காரணம், நம்ம போன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோவா இருக்கக்கூடிய. ஸோ இந்த இடத்துல அந்த நெறைய போன்ஸ்னுடைய நடுவுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன் மேரோ. இத எங்க ஈஸியா பார்த்திருப்போம்? இல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இது எங்க பார்த்திருப்போம்? பார்த்தில்ல. சாப்பிட்டே இருப்போம். கரெக்ட்டா இத? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சேம் கான்செப்ட் தான். ஆக்சுவலா அதுதான் போன் மேரோ. நம்ம சரீரத்துக்குள்ளயும் இருக்குது. அது என்ன புரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் புதிய ரெட் பிளட், ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வெள்ளை அணுக்களையும், சிவப்பு அணுக்களையும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன் மேரோ தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது. ஸோ பொதுவாவே இந்த ரெட் பிளட் செல்ஸ் எத என்ஷூர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரீரத்துக்கு ஆக்ஸிஜன் வந்து பெர்ஃபெக்ட்டா போறதுக்கு. ரெட் பிளட் செல்ஸ் தான் காரணம். ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன என்ஷூர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் இதெல்லாம் வரும்போது அதுக்கு விரோதமா போராடணும்ல. அதுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து என்ஷூர் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ கிளியரா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல. இது மாடர்ன் மெடிசின்ல தான் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா, இப்ப லைஃப் பிளட்டே எங்க இருந்து தான் புரொடியூஸ் ஆகுது? லைஃப் பிளட் எங்க இருந்து தான் புரொடியூஸ் ஆகுது ஒரு வகையில? போன்ல இருந்து தான் புரொடியூஸ் ஆகுது. அதான் நம்ம பார்த்தோம் இப்போ. இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போன் மேரோ தான், போன்குள்ள இருக்கக்கூடிய இந்த போன் மேரோ தான் ரெட் பிளட், ஒயிட் பிளட் செல்ஸையே புரொடியூஸ் பண்ணுது. இதுங்க தான் ஒட்டுமொத்த சரீரத்துக்குள்ள என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜனை டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை,
இந்த வேலையெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? இப்ப டிசீஸ் என்ன பண்ணும்? தற்காக்கிற வேலை. எப்படி தற்காக்கிறது? இப்ப திடீர்னு யாரோ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல சகோதரனோ சகோதரியோ உடம்பு சரியாம உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணும்? இப்ப ரொம்ப ஆக்டிவா யார் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க? ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப கிளியரா ஒரு விஷயம் புரியுது. இதெல்லாம் மாடர்ன் மெடிசின்ல தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அப்ப கிளியரா ஜீவனே எதுக்குள்ள இருந்தா உருவாகுது அப்ப ஆக்சுவலா? போன்ஸ்ல இருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தேவனுக்கு முன்னாடியே என்ன ஆகுது, என்ன இருக்குங்க, தெரிஞ்சிருக்குது. அடுத்து ஒரு ஒரு அடல்ட்னா ஒரு வளர்ந்த ஒரு மனுஷனுடைய ஸ்கெலிட்டன் எடுத்து பார்த்தோம்னா, நம்மளுடைய டோட்டல் வெயிட்ல ஏறக்குறைய 40% எதுதான் பார்த்தீங்கன்னா, எலும்புகள் தான். நம்மளுடைய டோட்டல் வெயிட்ல ஏறக்குறைய 40% என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு. அந்த எலும்புகள்ல பாதி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரா இருக்கு. ஏறக்குறைய அந்த எலும்புல பாதி என்னவா இருக்குங்க? தண்ணீரா இருக்கு. அப்ப ஏறக்குறைய நாம் எப்படி இருக்கோம்? எதனால் ஆக்கப்பட்டவர்கள் நாம? தண்ணீரால் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சில சமயத்துல சில போன் வந்து சில ஸ்டீலை விட என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈக்குவல் வெயிட்டா கம்பேர் பண்ணும்போது. ஸ்டீலினுடைய ஈக்குவல் வெயிட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, போன்ஸே என்னவா இருக்காம ஸ்ட்ராங்கா இருக்குது. யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல. இதெல்லாம் கூட எவ்வளவோ ப்ராசஸ்ல போய் அந்த டியூரபிள் அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள வருது. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது கூட இது எதற்கு ஒரு அடையாளமாக தேவன் வச்சிருக்காருன்னா, நித்திய ஜீவனுக்கு அடையாளமா என்ன பண்ணியிருக்காருன்னு வச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஹியூமனுடைய ஹேண்ட்லயும் 27 போனு, ஃபூட்ல எத்தனை போனு? 26 போனு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா கொஞ்ச நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தோட லிங்க் பண்ண போறோம். ஹியூமனுடைய ஹேண்ட்ல எத்தனை போனு? 27 போனு. ஃபூட்ல 26 போனு. ஃபேஸ்ல மட்டுமே 14 செப்பரேட் போன்ஸ் என்ன பண்ணுதாமா இருக்கு. ஃபேஸ்ல மட்டுமே 14 செப்பரேட் போன்ஸ் என்ன ஆகுதுன்னு இருக்குதுன்றத பார்க்கிறோம். இப்ப என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே பிரதர் இதெல்லாம் பார்த்துட்டோம். இவ்வளோ ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நாம ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து இதுல நமக்கு என்ன பாடம் இந்த எலும்புகளை வச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யாத்திரையாகமம் 46ஆம் வசனம். ம், அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். ம், அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. ம். அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. அதில் ஒரு எலும்பையும் என்ன பண்ணக்கூடாது? முறிக்க கூடாது. எதை? பாஸ் ஓவர் லேம்ப். ஸோ அது எக்ஸாக்டா யார்கிட்ட நிறைவேறிச்சு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறிச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நாம இதனுடைய முக்கியமான காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக கொஞ்சம் உள்ள போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூதாஸ் காரியத்தினால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்துட்ட பிற்பாடு கெத்செமனே தோட்டத்துக்கு அப்புறமா அவர் எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்து எடுத்து வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மிக 5ஆம் ம். சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடி நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினாலே கன்னத்தில் அடிப்பார். யாரை பற்றி சொல்லப்பட்டது? ஆண்டவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவரை எதுல அடிச்சிருக்காங்களாமா? கோலுனாலன்னு மீகால இருக்கு பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி எப்படிதான் இருக்க வசனம்? அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. மத்தேயுலயும் யோவான்லயும் வாசிங்க வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவர்களில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். ஒரு அறை அறைந்தான். ஸோ இப்போ இந்த இடத்துல மத்தேயுல என்னன்னு இருக்குங்க? மத்தேயுலயும் யோவான்லயும் நம்ம பார்க்கும்பொழுது கையில் அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா மீகால எப்படி இருக்கு வசனம்? கோல் அடிச்சிருக்க மாதிரி. எது கரெக்ட்? ஏன் நியூ டெஸ்டமெண்ட்ல கோல் இல்ல? அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒரு க்ளூ நமக்கு எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 63. இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல தமிழ்ல அவருடைய முகத்தில்
அரைந்து அப்படின்னு இருக்கு இல்லையா, முகத்தில் அரைந்து ஸ்ட்ரக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனுடைய கிரீக் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டூப்டோ. அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டு கஜல் டு பமல், அதாவது வித் எ ஸ்டிக். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலா கோல் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. லூக்ல டைரக்டாவே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல அரைந்து அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய கிரீக்னுடைய ரூட் வேர்டு நாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய சீக்ல கோல் எடுத்து என்ன பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நாம தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு நல்லாவே சொல்லுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அரெஸ்ட்டுக்கு அப்புறமா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட் டைம்ல அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அபியூஸ் பண்ணியிருக்காங்க. மோசமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் சித்திரவதைப்படுத்தி. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டா யார்கிட்ட கூட்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா கிட்ட என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கூட்டு போறாங்க. ஸோ பிரதான ஆசாரியன் முன்பாகவும் மூப்பர்கள் முன்பாகவும் நிக்க வச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முகத்திலே துப்பி அவரை குட்டினார்கள் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது ஏரோது கிட்ட கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை வித்தியாசமான உடல்லாம் உடுத்தி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரியாசப்படுத்துறாங்க. அடுத்தது நமக்கு நல்லா தெரியும் ரோமன் சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலாத்துவின் உத்தரவுனால அவரை வாரில் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பிக்கிறாங்க. யூசபியஸ் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரியன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்ஸ்ல ரோமன் சோல்ஜர்ஸ் அடிக்கிறாங்கல்ல, அந்த அடிச்சதை பார்த்துட்டு ஐ விட்னஸஸ் என்ன எழுதியிருக்காங்களாமா, இதை அடிச்சுட்டு சிலுவை மரணத்துக்கு கொண்டு போவாங்கல்ல, அது நிறைய சமயத்துல நடக்காதான். ஏன் நடக்காதாமா, அடிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்களாமா, செத்துருவாங்களாமா. ஸோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடி இருக்கும். அப்படியே தொடர்ந்து நம்ம கீ வேர்சஸ்க்கு வரலாம், வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடி, அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே இராதபடி தூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவருடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போகும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டனர். என்ன கேக்குறாங்க இப்போ, ஏதோ உடைக்க சொல்றாங்க. போய் அங்க என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்கன்னா பிலாத்து கிட்ட போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும் படிக்கும். ஆனா இந்த யூத லீடர்ஸ் உண்மையாவே ரொம்ப டேஞ்சரஸா தான் இருந்திருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எதுல கன்சர்ன்டா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓய்வு நாள் அனுசரிக்கிறது, தசம பாகம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, ஆனா எதுல துளி கூட அவங்களுக்கு கன்சர்ன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு இன்னசென்ட் மேனை என்ன பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் அவர் தான் அவங்களுடைய மேசியாவே. ஒரு இன்னசென்ட் மேனை இவ்வளோ பெரிய கஷ்டத்துல செலுத்துறன்னு கூட இல்லாம ரொம்ப கிளியரா இதெல்லாம் பிளான் போட்டுட்டு போய் என்ன பண்ணிருக்காங்க நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா அடுத்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெக்வெஸ்ட் பிரகாரம் அப்படியே நம்ம படிக்கும் பொழுது அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே சிலுவையில் அறியப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த சிச்சுவேஷன்லாம் உடைக்கும் போது. யார் அது? 2 கள்ளர்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. உடனே அதை பார்த்த உடனே ஜான் கிட்ட இருந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். யாரை பத்தி சொல்றாரு தெரியுங்களா? யோவான் அவரை பத்தியே சொல்றாரு. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல கிளியரா யார் ஐ விட்னஸ் ஆயிட்டாரு? அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஐ விட்னஸ் ஆயிட்டாரு. இப்போ யோவான் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல யோவானுக்கு எப்படி தெரியும் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படலைன்னு? How did he know that? அவருக்கு எப்படி தெரியும்? Good.
இல்ல நான் கேட்கறது எப்படி தெரிஞ்சிருக்கலாம்? ஓகே. நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் என்னைய கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் நோ. உண்மையாவே என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. பட் ஆப்வியஸா நீங்க சொல்ற ரீசன்ஸ் என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா, ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, ஃபைனல் புக் எழுதுனது யாருதான்னு பார்த்தீங்கன்னா, யோவான் தான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. ஜான் தான் என்னங்க ஃபைனலா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. இன்க்ளூடிங் ரெவெலேஷன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த வெளிப்பாடு யோவானுக்கு எப்படி வந்துச்சு? எந்த வெளிப்பாடு? அவருடைய எலும்புகள் உடைக்கப்படலைன்னா அதுல எது கூட தான் அடங்கும்? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த எலும்புகளும் உடைக்கப்படலைன்ற விஷயமும் அடங்கும். அந்த ஒரு வெளிப்பாடு எப்படி வந்திருக்குன்றது என்ன ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஆனா யோவானே என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சாட்சி இருக்கிறது அப்படின்ட்டு. யாருடைய சாட்சி? அவரை பத்தி சொல்றாரு. அவனுடைய சாட்சி. யார் இந்த இடத்துல அவன் பேசிக்கிறாரு? யாரையோ சொல்ற மாதிரி இருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஹியூமிலிட்டி. என்னன்னு கூட சொல்ல. நானு, என்ன அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணல யோவான். ஸோ அப்போ கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்னன்னு போய் பார்த்தா ரசல் பிரதரும் அதுக்கு எந்த கமெண்ட்ரி என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. எந்த கமெண்ட்ஸும் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னப்பா எந்த ஒரு விஷயமே எந்த பிரதர்ஸுமே இதில் சொல்லலன்னு பார்க்கும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப ரொம்ப தேவன் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம். அப்போஸ்தலர்ஸ்னுடைய நேர்மையை நம்ம நம்பணும், அவ்வளவுதான். அப்போஸ்தலர்ஸ் எப்படி இருப்பாங்க? நேர்மையானவர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை நாம ஆழமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கணும் தேவன் எதிர்பார்த்ததுனால இந்த வார்த்தைக்கு ஃபர்தர் கமெண்ட்ரியே வேணாம். கரெக்டா? இந்த வார்த்தைக்கு அதுக்கு மேல ஒரு ஃபர்தர் கமெண்ட்ரி வேணாம். அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது, அவ்வளவுதான். ஸோ பியாண்ட் அந்த டவுட் வேணவே வேணாம். யோவான் சொன்னது என்னதாங்க? உண்மைதான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நிறைய சிச்சுவேஷனுக்குள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போனது நம்ம சிந்திக்கும் பொழுதும் யோசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மெமோரியல் நம்ம படிக்கும் பொழுதும் இதெல்லாம் நமக்கு என்னவா இருக்கும்னா ரொம்ப கடினமா இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ் நம்ம ஆண்டவர் நமக்காக அவர் செலுத்திட்ட பலிகளை நம்ம திங்க் பண்ணி பார்க்கும் பொழுதே நம்முடைய ஹார்ட்ஸே நம்மளுடைய இருதயங்களே ரொம்ப ஹெவி ஆயிரும். இந்த இடத்துல சில சமயத்துல ரொம்ப சிக்கா ஃபீல் பண்ணுவோம். என்னடா இவ்வளோ மோசமா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்கிறாங்களேன்ற ஒரு உணர்வு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது சில சமயத்துல நாமளே எதை உணர்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அவமானங்கள், அவர் வாங்கிட்ட அடிகள், அந்த தனிமை, இதெல்லாம் நமக்கே நடந்துட்ட மாதிரி சில உணர்வுகள் நமக்குள்ள என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே எப்படி நாம அப்படி இல்லாம இருக்க முடியும் யோசிக்கும் பொழுது? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எதை விட்டுட்டாருங்க? அந்த பரலோகத்தினுடைய அந்த ஸ்ப்ளெண்டரை என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர் அப்படின்ற ஒரு காரியத்தை நாம பார்க்கும் பொழுதும், அவர் பரிபூர்ண மனுஷன் அப்படின்றத யோசிக்கும் பொழுதும், ஆனா இப்பேற்பட்ட மனுஷனை துளி கூட நியாயமே இல்லாம நடத்திருக்காங்கன்றத யோசிக்கும் பொழுதும், ஆனா இது எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக மட்டும் இல்ல, யாருக்காகவும் செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்காகவும் எனக்காகவும் செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கும்பொழுது, உண்மையாவே நம்மளுடைய இருதயங்கள் தொடப்படுதா இல்லையா? நிச்சயமா என்ன பண்ணப்படும்னு பார்த்தீங்கன்னா, அசைச்சு பார்க்கப்படுதுதான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் ஆனா இதெல்லாம் ஜஸ்ட் ஏதோ ஒரு ஒரு ஃபீலிங்குள்ள போகணுன்றது மட்டும் இல்ல. என்ன ரீசன் இதெல்லாம் ஆண்டவர் பண்ணணும்னு? என்ன பர்பஸ்? ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா? சரி, தேவனே இவ்ளோ அப்படியே விட்டு போயிருந்தா என்ன இருக்கும்? இந்த பிளான்லாம் போடாம. பியூட்டிஃபுல்லா பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூட் பீஸ்ட் மாதிரி செத்துருப்போம். பீஸ்ட்னா என்ன அர்த்தம்? மிருகம் சாவுதுல்ல. ஒரு 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 நாய் ஒரு அடிபட்டு செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அதுக்கப்புறமா அந்த நாய்க்கு இருக்கு? எதுனா இருக்கா? அதை எடுத்து போட்டு போயிடும். அதே நிலைமை தான் நமக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ பட் மெமோரியல் சீசன்ல பர்டிகுலரா இந்த காரியங்களெல்லாம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைவு கூர்றோம். ஏன்னா, என்னை நினைவு கூறும்படி இது எல்லாம் என்ன பண்ணுங்க? செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஏன் இந்த விஷயத்தை தேவன் அனுமதிச்சார்? அவருடைய எலும்புகள் உடைக்கப்படக்கூடாதுன்னு நிர்ணயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தான். கரெக்டா? அது ஏற்கனவே நிழலாவும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. எந்த நிழலையே?
பாஸ் ஓவர் நிழலையும் வச்சிருக்கார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ் ஓவர் நிழலையும் வச்சது யார் தான்? தேவன் தானே வச்சிருக்காரு. எலும்புகள் உடைக்கப்படக்கூடாதுன்னு. எந்த ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை வைக்கணும்? அவருடைய எலும்புகள் உடைக்கப்படக்கூடாது. என்ன ஒரு விஷயத்தை தெரிய வைக்க விரும்புறார் தேவன்? நீங்க கேள்வி புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஓகே. சோ நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை தேவன் என்ன இதுல காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்சர் cannot be broken. இந்த விஷயத்தை தேவன் புரிய வைக்கிறார். தமிழ்ல எப்படி சொல்லலாம்? வசனத்தை யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, உடைக்கவே முடியாதுங்கிறத தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா இந்த இடத்துல தேவன் என்னவும் காட்டுறாருன்னா, தேவனுடைய தீர்க்க தரிசனங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் பரிபூர்ணமா நிறைவேறியே தீரோன்றத தேவன் வந்து என்ன பண்றாருன்னா காட்டுறாரு. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், வேத வாக்கியம் தவறாததா இருக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லிருச்சுன்னா நடந்தா ஆகும். இப்போ தேவன் இந்த ஒரு விஷயத்தை எங்க சொல்லியிருக்காரு? ஸ்கிரிப்சர்ல சொல்லியிருக்காரு. எந்த விஷயத்த? எலும்புகள் உடைக்கப்படாது. அது நிழல்லையும் சரி, நிஜத்திலையும் சரி. நடந்துச்சா? எத்தனை சதவீதம் நடந்துச்சு? 100% நடந்துச்சுங்க. பட் ஆனா அது கொஞ்சம் நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா பிரம்மாண்டமா இருக்கு தேவன் இதை பண்ணது. எப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷம் வாழ்ந்தார்ல. அவருடைய 30 வருஷத்துக்கு அந்த 30 இயர்ஸ் லைஃப்ல என்னவா இருந்தார் அவரு? இவன் தச்சன் அல்லவா? என்ன வேலை? கார்பெண்டர் வேலை. சரிங்களா? இந்த இடத்துல சில சமயத்துல நம்ம வீட்டுல வந்து சின்னதா எதுனா வேலையை பார்ப்போம். என்னங்க, ஸ்பேனரோ ஏதோ ஒரு ஆணியை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ட்ரை பண்ணும்பொழுதோ இல்ல சில எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கார்பெண்டர் வந்தா கூட என்ன ஆயிரும்? சில சமயத்துல அடி விழுந்து என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா உடைஞ்சிரும். ஈவன் அந்த டைம் இப்ப கூட கார்பெண்டர்ஸுக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸ், சேஃப்டி டூல்ஸ், கிளவுஸ் அது இதுன்னு இருக்குது. அந்த சமயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருந்திருக்கும்? எதுவுமே இருந்திருக்காது. ஆனா கார்பெண்டர் ஒர்க் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பாரு. என்ன ஆக காணோம்? என்ன ஆக காணோம்? ஆக்சிடென்ட்டா கூட எதுவுமே நடக்கல. ஆக்சிடென்ட்டா கூட கையும் உடையல, காலம் உடையல. சரி, இந்த விஷயத்தை கூட இப்படி எடுத்துக்கலாம் நாம. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷன். அவரு செஞ்சதெல்லாம் ப்ரிசைஸா இருந்திருக்கும். ஒரு 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 உட்காரத்துக்கு ஒரு சேர் ஆண்டவர் செஞ்சிருந்தா கூட அந்த சேர் எப்படி இருந்திருக்குங்க? பெர்ஃபெக்ட் சேரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். பட் அது அப்படியே கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அவருடைய ஃபைனல் ஹவர்ஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கடைசி மணி நேரங்களை நாம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கும்போது, அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. கடைசி நாள்ல அவருக்கு ஃபுட் இல்ல, சரியா வாட்டர் இல்ல, ஸ்லீப் இல்ல, போது போன தூக்கம் இல்ல. ஆனா இதோடு கூட அவர் இப்பதான் நம்ம என்ன படிச்சோம்னு பார்த்தீங்கன்னா, மீகால எதை வச்சு அடிச்சிருக்கிறாங்க? கோலினால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயலண்டா, ரொம்ப ரிப்பீட்டடா, ரொம்ப டெரிபிளா ஒருத்தர் அன்கான்சியஸ்க்கு ஆக்கிர வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல எதுலையுமே எது உடைய காணோம்? எதுலையுமே எது உடையலன்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகள் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா உடையல. இப்ப இந்த இடத்துல உடனே அந்த அந்த காயங்கள் ட்ரீட் பண்ணப்பட்டுச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. நிச்சயமா இன்னும் அதிகமான வலிகளை கொடுக்க ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுறாருன்னா எக்ஸாஸ்ட் ஆயிடுறாரு. எக்ஸாஸ்ட் ஆயிட்டு அந்த பெயின்ஃபுல்லான கண்டிஷன்ல ஏறக்குறைய 70 பவுண்ட் இருக்கக்கூடிய சிலுவையை ஆண்டவர் என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா தூக்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவரால் என்ன பண்ண முடியலன்னா, தூக்க முடியாம கீழே விழும் பொழுதுதான் அவருக்கு யாரை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்கன்னா, சீரேன ஊரனாகிய சீமோனை. ஆனா இந்த இடத்துல அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை என்ன பண்றாங்கன்னா பலவந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்துலயுமே நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீசஸ் went through all these things. இது எல்லாத்துலயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து பார்க்கும்பொழுது சாத்தானால என்ன பண்ணவே முடிய காணோம்?
என்ன பண்ணவே முடிய காணுங்க. எலும்ப உடைக்க முடியல. எலும்ப உடைக்க முடியல. சாத்தானுக்கு பவர் இல்லையோ? இந்த இடத்துல அவரு கீழ ஒரு டிஃபிகல்ட்டான பாத்ல நடந்து போக வச்சு, அவர கீழ விழ வச்சு, அவர் ரொம்ப பலவீனமா இருக்கும்போது, சோர்ந்து போம்பொழுது, உடைக்க முடியலையா? முடியல. எத கூட உடைக்க முடியல. நாட் ஈவன் 52 ஸ்மால் போன்ஸ். மனித சரீரத்தில் இருக்கக்கூடிய 52 ஸ்மால் போன்ஸ கூட உடைக்க முடியல. அவருடைய ஃபீட்ல இருக்கக்கூடிய ஃப்ரெஜைலான போன்ஸ் இருக்கு. பார்த்தோம்ல இவ்வளவு நேரம் ஏன் போன் ஃபேக்ட் பார்த்தோம்ல. அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலும்பு கூட சாத்தானால என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, தொட கூட முடியல. தேவன் என்ன காட்டுறாரு? நான் சொல்லிட்டேன்னா ஒரு ப்ராமிஸ், நான் ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டேன்னா, ஸ்கிரிப்சர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? நடந்தே தீரும். நம்ம சாத்தான்றவன லூசிஃபரு, அவன் பொல்லாங்கன், ஓகே எல்லாம் ஓகே. அவன என்ன பண்ண முடியல ஆக்சுவலா. எலும்ப கூட என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, தொட முடியலன்னு பார்க்கிறோம். ஸோ, ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இதுல நமக்கு வருது. 22ஆம் சங்கீதம் 16லயும் 34ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தையும் நம்ம படிக்கும்பொழுது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. வாசிக்கலாமே. 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்து ம். பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ என் குத்தினார்கள். கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள்னு இருக்கு. ஆனா அப்படியே 20ஆம் வசனம் படிங்க. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்று, அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது. எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட் தான். பட் இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் வர மாதிரி நமக்கு தெரியலாம். என்னதுங்க? கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள்னு இருக்கு இல்லையா? அப்ப எலும்பு உடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? எப்படி? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து சிலுவையில ஆணி அடிச்சிருந்தாலுமே, ஆணி அடிக்கும் பொழுது சின்ன போன் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்குங்களா இல்லையா? அப்படி உடைஞ்சிருந்தா என்ன உடைஞ்ச மாதிரி ஆயிரும்? ப்ராஃபஸி ஃபெயில் ஆயிரும். வசனமே அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போச்சு. வசனமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போச்சு. அதனால இந்த 2 வசனமே கரெக்டா என்ன ஆகணும்னு நடக்கணும். என்ன வசனம்? கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள்ன்றது நடக்கணும். எலும்புகள் என்ன பண்ணப்படக்கூடாது? உடைக்கப்படக்கூடாது அப்படின்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா நிறைவேறணும்ன்றது யோசிச்சு பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை எப்படி இருக்குது? அவருடைய ஃபோர் நாலேஜ், அவருடைய முன்னறிதல் எப்படி இருக்கு? பார்க்கவே முடியல. ஆக்சுவலா என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லாவே நம்ம நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கோம். அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கட்டுல. அதாவது பொதுவான கருத்து என்னவென்றால், ஆணிகள் மணிக்கட்டுகள் வழியாக குறிப்பா அல்னா மற்றும் ரேடியஸ் எலும்புகளுக்கு இடையே உடல் எடையை தாங்கும் அளவுக்கு இணைப்பு திசு என்ன இருக்குமாமா, வலுவா இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு அடிச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல எலும்புகள் உடைவதை தடுக்கும் வகையில் ஆணிகள் நேரடியாக பாயாமல் சதை மற்றும் தசை நாண்கள் வழியாக செல்லும் வகையில் என்ன பண்ணப்பட்டிருக்கணுங்க? அடிச்சிருக்கணும். இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அடிச்சது யாரு? சோல்ஜர்ஸ் தானே. சோல்ஜர்ஸ் வந்து அப்ப அதை அடிக்கும் பொழுது ஓகே 39ஆம் சங்கீதத்துல வந்து என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் வந்து பைபிள்ல சொல்லிட்டு இருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? பார்த்து கரெக்டா கொஞ்சம் மிஸ் ஆகி இதை உடைச்சிட்டு போறோம், ப்ராஃபஸி நிறைவேறாம போயிட போது, தேவனுடைய வார்த்தை உடைச்சு அப்படியே அடிச்சிருப்பாங்க. கேர்ஃபுல்லா அப்படியே. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது அப்படியே நடந்திருக்கு. இல்ல தேவன் வந்து இப்படி ஊடுருவி விட்டாரோ அவங்களுடைய சுயாதீனத்துல, இல்லப்பா நீ என்ன பண்ணி இந்த இடத்துல இப்படிதான் செஞ்சு ஆகணும், அதுவும் இல்ல. எப்படி எப்படிங்க? சோ இது ஹீல்ஸுக்கு யோசிக்கும் போது கொஞ்சம் டஃப். மணிக்கட்டு கூட என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா இமேஜின் பண்ணிடலாம். சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா போன்ஸ், நீங்க ஹீல் போன்ஸ் கீழே யோசிச்சு பாருங்க, போன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நமக்கே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகும். ஒரு பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒருவேளை என்ன பண்ணப்பட்டிருக்கலாம், ரெண்டு காலையுமே
இப்படி ஒரு அப்ரைட் போஸ்ட்ல என்ன பண்ணிருக்கலாம் வச்சிருக்கலாம். ஸோ அது பியர்ஸ் பண்ணி, அதாவது உருவ போயிருக்கலாம். ஆனா என்ன பண்ணியிருக்காதுன்னா உடைச்சிருக்காது. போன் என்னதான் சொல்லுது இந்த இடத்துல, போன் உடைக்கப்படக்கூடாதுன்னு தான் இருக்குது. பட் ஆனா இந்த இடத்துல உருவ போயிருக்கலாம். ஆனா என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா உடைஞ்சிருக்காது. ஸோ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், சாத்தான் ஒரு வேளை ரோமன் சோல்ஜர்ஸ் பயன்படுத்தி ஜீசஸ்னுடைய ஃபீட்ல 52 போன்ல எதுனா ஒண்ணுத்த உடைக்க வச்சிருக்கலாம்ல. அவனால் என்ன பண்ண முடிய காணோம், செய்ய முடிய காணோம். அவ்வளோதான். யாரு என்ன பண்ண முடியல. யாருடைய ரோமன் கவர்மெண்ட், யாருடைய கவர்மெண்ட் பாக்க, அவன் கவர்மெண்ட் தான். அவன் கவர்மெண்ட், அவன் ஆளுங்களே என்ன பண்ண வைக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா இதை செய்ய வைக்க முடியல. அதுல என்ன இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன வேலையை பார்க்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் பிலாத்தினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படி யார்கிட்ட உத்தரவு கேட்கறாங்க, பிலாத்துக்கிட்ட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது, சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கான். அப்போ இந்த இடத்துல இதை வச்சு எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி உடைச்சிட்டா, ஒரு சின்ன எலும்பை மட்டும் நான் உடைச்சு காமிச்சிட்டேன்னா ப்ராஃபஸி என்ன ஆயிரும்னா உடைஞ்சிரும். தவறாமை உள்ள தேவனுடைய வார்த்தையும் என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா உடைஞ்சிரும். தேவனுடைய சர்வ வல்லமை என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா எதிர்த்து நின்று ஜெயிச்சிடலாம். இதை மட்டும் உடைச்சா போதும். இதை மட்டும், சின்ன எலும்பை மட்டும் உடைச்சிட்டா போதும். பிசாசு அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அப்படின்றத உடைச்சிடலாம். அவர் மேசியாங்கிறத என்ன பண்ணிடலான்னு பாத்தீங்கன்னா உடைச்சு. இதை செய்யறதுக்கு எவ்வளோ எனிமிஸ் இருந்திருக்கிறாங்க, எலும்பு உடைக்கிறதுக்கு மட்டும். சோ மெனி எனிமிஸ். சாதாரண போர்சஸா, வல்லமை மிக்க போர்சஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா செயல்பட்டுச்சு. கண்ணுக்கு தெரியிற, கண்ணுக்கு தெரியாத. கரெக்டா? கீழே யூதர்கள், ரோமன் சோல்ஜர்ஸ், மேல சாத்தான், ஒட்டுமொத்த விழுந்து போன தேவதூதர்கள். இத்தனை போர்சஸும் இந்த இடத்துல யாருக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா ஆண்டவருக்கு எதிராக. எதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, எலும்பை மட்டும் என்ன பண்ணிடலாம், உடைச்சிடலாம். ஆக்சுவலா அவங்க பிளானே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க பிளான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன தெரியுங்களா பேக் ஃபயர் ஆயிடுச்சு? இவங்க போய் ரெக்வெஸ்ட் பண்றாங்களா யார்கிட்ட, பிலாத்துக்கிட்ட. அவங்க ரெக்வெஸ்ட் பண்றதுனால ஜான் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அதை எழுதி அதை சாட்சியா வச்சுட்டார். எதங்க, அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தான் வேத வாக்கியம் நிறைவேறும்படி என்ன ஆயிடுச்சு, இப்படி நடந்துச்சுன்றத அவங்க பிளானே பேக் ஃபயர் ஆகி தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா. அப்ப என்ன செய்ய முடியலன்னு மட்டும் புரியுது நமக்கு. அவனுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. ஸோ அப்போ சாத்தானுக்கு அவ்வளோ பெரிய வல்லம் இருந்தோம், அவ்வளோ வஞ்சகம் இருந்தோம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை கொஞ்சம் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணான்னு அவனுக்கு பிளான் இருந்தாலும் அவனால என்ன செய்ய முடியலன்னா, சாத்தான் could not cause a single bone of Jesus to be broken. ஜீசஸ் கிரைஸ்டுடைய சின்ன எலும்பு கூட அவனால என்ன பண்ண முடியல, தொட முடியல. நாட் a single bone could be broken. ஒரு சின்ன எலும்பு கூட உடைக்க முடியலன்றதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு சிங்கிள் ப்ராஃபஸியை கூட என்ன பண்ண முடியல, அவனால தொட முடியல. சிங்கிள் வசனத்தை கூட தொட முடியலன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, உலகத்தில் இருக்கிறவனில் எவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற எவனிலும் உங்கள் இருக்கக்கூடியவர். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட தேவன் 139ஆம் சங்கீதத்தில் நாம் படிச்சோம், நம்மள நெருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காரமா, வச்சிட்டு இருக்காரமா. எதுக்கு ஃபீல் பண்ணலாம்? வாழ்க்கைக்கு எந்த ட்ரையல்ஸுக்கு நம்ம கஷ்டப்பட்டுலாம். இதே நம்ம பார்க்கிறோம், இன்னொரு ப்ராஃபஸ் நம்ம சக்கரையால பார்க்கிறோம். அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து. யாரு? யூதர்கள். எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருவேளை பிரதர் ரசில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் யோவான் 19:37 சகரியா 12:10 நிறைவேறலாம். அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்தினவர்கள் ஈட்டியாலும் ஆணிகளாலும் முட்களாலும் குத்தப்பட்ட அவருடைய சரீரத்தை அடையாளம் காண்பித்து ஒருவேளை அதற்கு என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சாட்சிகளா இருக்கலாம். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்சர்ஸ்க்கு பிரதர் ரசில் விளக்கம் கொடுக்கும்போது, ஒருவேளை கிங்டம்ல தேவன் எதை காட்டலாம் நமக்கு தெரியல, அது கண்டிப்பா நடக்கும்லாம் சொல்ல முடியாது. ரசில் சொல்லி இருக்கிறாங்க, மேபி தான் அது.
கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலியினுடைய அந்த சரீரத்தை ஒருவேளை தேவன் என்ன பண்ணலாம், காட்டலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை காண்பித்து ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் காட்டலாம். பாவத்தை போக்கணும்னா இப்பேற்பட்ட சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணப்பட்டிருக்கு, தேவைப்பட்டிருக்குன்னு. பட் அது அப்படிதான் நடக்குமான்னு வி டோன்ட் நோ. வில் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம பொறுத்திருந்து என்ன பண்ணலாங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய ஆர்கன்ஸ், நம்மளுடைய சரீரத்தினுடைய ஆர்கன்ஸ்லாம் எது ஹோல்டு பண்ணிட்டு இருக்குன்னா ரிப்பு தான். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல யார் குத்துறது விழாவில்? ரோமன் சோல்ஜர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா குத்துறாரு. இந்த இடத்துல குத்தும்பொழுது இப்படி பார்த்து குத்தாரோ, ஐயோ போன் உடையக்கூடாதுன்னு, எப்படி குத்திருப்பாரு? ரொம்ப ரஃபா தான் ஹேண்டில் பண்ணி. ஏதாவது உடஞ்சிச்சா? சரி, அடுத்தது அவருடைய சரீரத்தை கீழே இறக்குனாங்கல்ல, அப்ப கூட என்ன இருக்கலாம், தவறி போட்டிருந்தா என்ன இருக்கும், உடஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு. என்ன புரியுதுன்னா, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு ஜெயிக்கிற எந்த வல்லமையும் கிடையவே கிடையாது. தேவனுக்கு விரோதமா செயல்பட்டு ஜெயிக்கிற எந்த வல்லமையும் என்ன பண்ணலன்னு பாத்தீங்க, அதுக்கு அப்புறமாவும் பண்ண முடியல. எதுக்கு அப்புறமாவும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்ட பிறகும் இப்படி எல்லாம் பார்த்தா, சாத்தான பார்த்தா எப்படி தெரியுது நமக்கு? அவ்வளவுதான் சேட்டன். தேவனுக்கு எதிராலாம் ஒருத்தர் போனோம், தேவனுக்கு எதிராலாம் ஒருத்தர் செயல்பட்டு இருக்குன்னு நினைச்சா அவங்க நிலைமை அவ்வளவுதான். உண்மையாவே பிசாசு பரிதாபமா நிலைமை. என்ன பண்ண முடியல அவனால, போனோம் கூட என்ன பண்ண முடியல. தோமா கேட்டார்ல, என்ன கேட்டாருங்க, நான் என்ன பண்றேன், நான் ஏன் ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு தெரியும், படிக்க வேண்டாம். நான் என்ன பண்ணுவேன், ஆணிகள் உள்ள காயத்துல என் விரலை விட்டு விழாவில் நான் கைப்பட்டால் ஒழி என்ன பண்ண மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவர் அந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பண்ணிட்டாரு. நிச்சயமா தொட்டு பார்த்துருக்கும் போது ஒருவேளை ஈவன் வேற சரீரத்துல தான் வந்தாரு, அதுல கூட எப்படி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போன் எல்லாம் உடஞ்சி பார்த்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருந்திருக்கும். ஸோ அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சிருஷ்டியில ஒன் ஆஃப் த பவர்ஃபுல், ரொம்ப வல்லமை மிக்க ஒரு பீயிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டன். அவன் அவ்வளோ ஆசைப்பட்டு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சின்ன போனை உடைக்க முடியல. ஸ்கிரிப்சர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறிடுச்சு. ஸோ கிளியரா இது என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீமைக்கும் நன்மைக்கும் நடக்கக்கூடிய இந்த மாபெரும் சண்டையில கடைசியில ஜெயிக்க போறது யார் தான்? தேவன் தான். ஸோ இதுல தேவன் என்ன காண்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்புகள் உடைய போறது இல்லைன்னு தேவன் வச்சதனுடைய முக்கியமான பர்பஸ் என்னன்னு பார்க்கும்போது, ஸ்கிரிப்சர்ஸ் யாரால என்ன பண்ண முடியாது, இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? சபை நிறைவேறுமா, நிறைவேறாதா? நிறைவேறாம அப்படியே போயிருமா? ஸ்கிரிப்சர்ஸ் இப்பதான் பார்த்து என்ன பண்ண முடியாது, தடுத்துட முடியுமா? சர்ச் கிளாஸ் கம்ப்ளீஷனை எந்த பிரச்சனை பண்ணி தடுத்துடலாம்? எக்லீஷியால என்ன பிரச்சனை பண்ணி தடுத்துடலாம்னு கேட்கிறேன், சபையினுடைய நிறைவேறுதல். ஒண்ணுமே பண்ண முடியாது, நடக்கும். நிச்சயமா சபையாரவங்க என்ன ஆயிருவாங்க, சபை ஆயிருவாங்க. ஸோ அல்டிமேட்டா ஒன்றும் இல்லை, ப்ராஃபஸி கூட எடுத்துக்கலாமே. எத்தனையோ தடவை சாம்ஸ் 83 ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து முடிஞ்சு. திரள் கூட்டம் வருமா வராதா? திரள் கூட்டம் நிச்சயமா என்ன ஆக போகுதுங்க, வந்துதான் போகுது. யார் மதியில இருந்து வர போறாங்க? பியூட்டிஃபுல்லா அழகா வெள்ளை அங்கி தரித்து கொண்டு மதியில இருந்து வர போறாங்க. ஸ்கிரிப்சர்ஸ் யாரும் என்ன பண்ண முடியாது, உடைக்கலாம் முடியாது. ஸோ அப்போ NWT டிரான்ஸ்லேஷன் அழகா இருக்கு. கடவுளால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எதுவுமே இல்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு படிக்கிறோம்ல. NWT டிரான்ஸ்லேஷன் அழகா இருக்கு. கடவுளால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எதுவுமே இல்லை. ரோமன்ஸ் 8:28 எடுத்துக்கலாம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அதுனா நமக்கு நல்லா தெரியும், அது ஃப்ளெஷ்லி ப்ராமிஸ் கிடையாது. லைஃப்ல எந்த பிரச்சனையுமே நம்முடைய புது சிருஷ்டியுடைய வளர்ச்சிக்கு கொண்டு போகும். உடைக்க முடியுமா அந்த ப்ராமிஸை? ஸோ கிளியரா இந்த ஒரு விஷயத்துல தேவன் காட்டுறாரு,
அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல தேவன் காட்டுறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். த லைஃப் இஸ் இன் த பிளட். நம்ம ஸ்கிரிப்சர்ல படிக்கிறோம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்குதுன்னு பார்த்தோம். மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குதா? ரத்தத்துல இருக்குது. ஆனா அந்த ரத்தமே எங்கிருந்து வருது? அந்த ரத்தமே எங்கிருந்து வருதுன்னா போன் மேரோல இருந்து வருதுன்னு இப்பதான் நம்ம படிச்சோம். அப்போ லைஃப் இஸ் இன் த பிளட் மட்டும் இல்ல, லைஃப் இஸ் ஃப்ரம் த போன்ஸும் கூட. போன்ஸ்ல இருந்து எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவன் வருது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எலும்புகள் உடைக்கப்படுவது இல்லை, முறிக்கப்படுவது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, அந்த எலும்புல இருந்து தான் ரத்தம் உருவாகுதுன்றதை நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியின் புண்ணியம் இருக்குது இல்ல, அந்த அட்டோன்மெண்ட் வேல்யூ இருக்குது இல்லையா இல்லையா அப்படின்னா அந்த அட்டோன்மெண்ட் வேல்யூ, அந்த ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாலண்டரி என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டார் இல்லையா. தேவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எலும்புகள் உடைக்கப்படுவது இல்லைன்னா எலும்புகள் இருந்தா எது வருது? ரத்தம். அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கொடுத்துட்ட அந்த ஈடுபலியின் புண்ணியம் எப்படி இருக்குது? சேஃபா இருக்குது. அந்த லைஃப் பிரைஸ், அந்த ஜீவ உரிமைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கு. எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சோ அதுக்காக ரொம்ப சேஃபா இருக்கு. அதை யாராலையும் என்ன பண்ணிட முடியாது, அதை உடைச்சிட முடியாது. ஸோ அப்போ இந்த லிட்ரல் போன்ஸ் உடைக்கப்படாது, லிட்ரலான இந்த எலும்புகள் உடைக்கப்படாது என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவ உரிமைகள் இருக்கு இல்லையா, அந்த ரான்சம் மூலமா வந்தது. அந்த ரான்சம் பிரைஸ் பே பண்ணது என்னதுதான்? பே பண்ணப்பட்டது தான். என்ன பண்ணப்பட போறது கிடையாது, அது உடைக்கப்பட போறதே இல்லை. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், இன்னும் ஆதாம் சார்பாக என்ன பண்ணப்படலைன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்ளை பண்ணப்படலை தான். இன்னும் கொஞ்ச நாள் அப்ளை பண்ணிடுவார் தான். ஆனா அதுக்குன்னு நடுவுலலாம் இந்த பிரைஸ் எதுவெல்லாம் என்ன ஆக போறது கிடையாதுங்க. அது உடைஞ்சு போக போறதெல்லாம் கிடையாது. இது அது தேவனுடைய சர்வ வல்லமையில ரொம்ப பத்திரமா என்ன பண்ணப்பட்டிருக்கு? காக்கப்பட்டிருக்கு. எது முடிகிற வரைக்கும்? சபை நிறைவேற. அதான் சொல்றாரு, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் குறிக்கப்படவில்லை. இதுல என்ன சொல்லிட்டார்? ரான்சம் மெரிட் கொடுத்ததுதான். இனி அது ரொம்ப சேஃபா இருக்கு. உடைக்க முடியுமா? நடுவுல மாத்திர முடியுமா? கேன்சல் பண்ணிட முடியுமா? நோ. அதனாலதான் யோசிச்சு பார்க்கலாம், நம்ம ஒவ்வொரு வாட்டி அப்பத்துல கை வைக்கும் பொழுதும் அது எவ்வளவு சேஃபா, எத்தனை வருஷமா சேஃபா இருக்காது. பிதாவாகிய தேவன் அதான் சொல்ற, எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. சரி, கடைசியா இதுல தேவன் வேற என்ன சொல்ல விரும்புறாருங்க? அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அதுலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. திருப்பி நான் சொல்றேன், கண்டுபிடிச்சிருவீங்க. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஃபேண்டாஸ்டிக் பிரதர். அவருடைய எலும்புகளில் நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆண்டவர் 2ஆம் ஆதாம், ஃபர்ஸ்ட் ஆதாம்குள்ள இருந்து யாரை படைக்கிறாருங்க? ஏவாளை படைக்கும்போது என்ன சொல்றாரு? இவள் என் எலும்புகளில் we are bone of his bones. அவருடைய எலும்புகளின் எலும்பு நாம். அப்படின்னா அதுதான் நம்ம பார்க்கிறோம். முதல் ஆதாம் பார்க்கும்போது இவள் என் எலும்பில் எலும்பும். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? இவள் என் எலும்பில் எலும்பும். we are bone of his bones. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லைன்னா என்ன புரியுது? இப்ப நமக்கு என்ன புரியுதுங்க? இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா பிசாசுனால எதுனா பண்ண முடிஞ்சா? என்னென்னவோ பண்ண முடிஞ்சு, ஆனா என்ன பண்ண முடியல? எலும்பு ஒடிக்க. அப்படின்னா பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காரோ அதே ப்ரொடெக்ஷனை யாரு கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா
அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு 3வது விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா எதுவுமே செய்ய முடியலல்ல. அதே மாரி அவருடைய சரீர அங்கங்களுக்கு, உண்மையான சரீர அங்கங்களுக்கு விரோதமாக எந்த விஷயமுமே நிலைச்சு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கிளியரா நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் பவுல் எழுதுறார் ரோமர் 8:38. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களாலும் அதிகாரங்களாலும். இப்படி கேட்கலாம் இந்த வசனத்தை. மரணம் உடைச்சிருமா சபையாகிறத? இல்ல. தேவ தூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள் என்ன அர்த்தம்? இப்ப நடக்கிற பிரச்சனை லைஃப்ல போயிட்டு இருக்கல, இது உடைச்சிருமா? இல்ல. வரும் காரியங்கள் நாளைக்கு லைஃப்ல நடக்க போறது இல்ல. உயர்வானாலும் தாழ்வானாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர்வான சில சூழல்கள் லைஃப்ல அனுமதிக்கப்படலாம். அது நம்ம பிசிக்கல் ஃபேமிலி லைஃப்ல கூட ஆகட்டும், ஈவன் எக்லிஷியால கூட இருக்கட்டும். தாழ்வானாலும் என்ன சொல்லலாம்? சில தாழ்ந்து போகிற மாதிரி சில சூழல்கள் அனுமதிக்கப்படலாம் லைஃப்ல. வர்ஸ் சிச்சுவேஷன். உதாரணத்துக்கு எக்லிஷியால என்ன சொல்லலாம்? மேக்சிமம் எக்லிஷியால ஒருவேளை பிரதர்ஸ் நம்மள புரிஞ்சுக்காம போயிடலாமா? சரி. அப்படி போயிட்டா உடைஞ்சு போயிருவோமா? சபை போயிடலாம் போயிருமா? ஒருவேளை நம்ம நல்லா போயிட்டு இருக்கோம், ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் நம்மள ஏதோ ஒரு ஊழியத்துக்கு எலெக்ட் பண்ணல, என்ன பண்ணலாம்? போச்சா சபை வாய்ப்பு? நத்திங். அதான் சொல்றாரு, வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய வேற எந்த சிருஷ்டியானாலும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அது எதுவுமே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கு. ஏன்னா அவருடைய சரீர அவயங்கள் எப்படி இருக்குன்னு எபேசியர்ல படிக்கிறோம்னா, அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக யார் இருக்கிறோம்? நாம் இருக்கிறோம். சோ அப்ப இந்த 3வது அப்சர்வேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுடைய வாழ்க்கை, நாம் இந்த பரம அழைப்புக்கென்று ஓடிட்டு இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்ட அதே பாதுகாப்பு, எந்த வல்லமை அவருடைய போன்ஸ பாதுகாத்துச்சோ, யார்கிட்ட இருந்து? பிசாசு கிட்ட இருந்து, விழுந்து போன தேவ தூதர்கள் கிட்ட இருந்து, யூதர்கள் கிட்ட இருந்து, ரோமன் சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து, அதே வல்லமை இன்றளவும் ஒவ்வொரு தனிப்பட்ட அங்கங்களிடத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா செயல்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன தெரியுது நமக்கு? இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா, nothing can happen to the elect of God that is not permitted by heavenly Father who sees all. பரலோக பிதாவால் அனுமதிக்கப்படாத எதுவுமே தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் என்ன ஆகாதுங்க, நடக்காது. இதுக்கு பிரதர் ராபர்ட் ஷெக்கல்மேன் பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மத்தேயு 10:29 பேஸ் பண்ணி, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றிலும் தரையிலே விழாது. ஸோ அதுல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரியலைஸ் பண்ணலையா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய உங்க லைஃப்ல நத்திங் ஹேப்பன்ஸ் பை ஆக்சிடென்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. இது ஏன் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மைக்கு ஏதுவாக ரோமர் 8:28 பிரகாரம். ஸோ எப்படி ஒரு அடைக்கலான் குருவிக்கே அப்படி நடக்காதோ, நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே as meaning for us. அது நம்முடைய மாபெரும் நன்மைக்காக, நம்முடைய மாபெரும் ஆவிக்குரிய நன்மைக்காக அனுமதிக்கப்படுது. அது அழகா சொல்றாரு அன்பு சகோதரர் ராபர்ட் ஷெக்கல்மேன், brethren, never think that your life experience are random or they are unseen. நீங்க என்ன நினைச்சுக்காதீங்கன்னா, உங்க வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்லாம் ரேண்டமா அப்படி அப்படியே நடக்குது, அது யாருமே பார்க்கல அப்படி நினைக்காதீங்க. பரலோக பிதாவினால கண்டுகொள்ளப்படல நினைக்காதீங்க. இஃப் யூ ஆர் நியூ கிரியேச்சர் இன் கிரைஸ்ட், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருந்தீங்கன்னா, நீங்க பர்சனலா யாரால கண்காணிக்கப்படுகிறீர்கள், யாரால வளர்க்கப்படுகிறீர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரால கண்காணிக்கப்படுகிறோமாமா? பிரபஞ்சத்தினுடைய உயர்ந்த வல்லமையினால கண்காணிக்கப்படுறோம். ஹையஸ்ட் பவர் இந்த யூனிவர்ஸ் யாரு? சோ அப்போ இது ஏதோ ஒரு நைஸ் தாட்டோ, நல்ல தாட்டா இருக்கே பாது, அப்படிலாம் இல்ல. இது வேதத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்.
ஆனா உலகத்துக்கு அப்படி நடக்குதா? இல்ல. உலகத்துக்கு எல்லாமே இப்படி யாருடைய இஷ்டத்துக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சாத்தான் ரொம்ப ஃப்ரீயா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, செயல்பட்டுட்டு இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட பிலாத்து கேட்டாரு. என்ன கேட்டாருங்க? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா? அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, யார் தெரியுமா ரெப்ரசன்ட் பண்ணிருக்காரு அந்த இடத்துல? 4ஆம் உலக பேரரசனுடைய அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவின் பிரதிநிதி கிட்ட என்ன பண்ணிருக்காரு? பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய ஆள் இல்லையா? என்ன சிம்பிளா என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கெல்லாம் பவர் இல்லப்பான்ட்டு. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனபடியினால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. உனக்கெல்லாம் பவர் இல்லப்பா. எப்படி இருந்திருக்கும் பிலாத்தினுடைய ஃபீலிங்னு தெரியல எனக்கு. இதை கேட்கும் பொழுது, ஆமா, நம்மளுடைய இடுக்கமான வாசல் வழியில இந்த அர்ப்பணிப்பின் பாதையில நம்ம சபையா போவதை தடுப்பதற்கு எதுக்கு வல்லமை இருக்கு? எதுக்கு வல்லமை இருக்கு? எதுக்குமே இல்லைன்னும் பொழுது, ஒருவேளை நம்ம சபையா போகாம மிஸ் பண்றோம்னா யார் காரணமா இருக்கும்? நம்ம மட்டும்தான். ஏன்னா கிளியரா சொல்றாரு, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்று. அதே சங்கீதத்தை நம்ம அப்படியே ஃபுல்லா படிக்கும்பொழுது 18ல இருந்து, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிறவர் ஒருவன் மேலும் குற்றம் சார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசியா என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்தை ஏன் தேவன் எலும்புகளை உடைக்கப்படக்கூடாதுன்னு வச்சிருக்காருன்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை காட்டுறார் தேவன். ஸ்கிரிப்சர்ஸ் நிறைவேறியே தீரணும். எல்லா தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்கள் நடந்தே தீரும், மாற்று கருத்தை கிடையாது. 2வது விஷயத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் எதுக்குள்ள இருக்குது? ரத்தத்துல மட்டும் இல்ல. ஏன்னா அந்த ரத்தமே போன்ஸ்ல இருந்தா வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு போனம் உடைக்கப்படாது என்பது நமக்கு எதை போதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஈடுபலியின் விலைக்கிரயம் ரொம்ப ரொம்ப பத்திரமா யார்கிட்ட இருக்குது? யாவே தேவன் கிட்ட இருக்கு. 3வது என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார்னு பார்க்கும்போது, அதுல ஒன் ஆஃப் த எலும்பே யாருதான்? நாம தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய அர்ப்பணிப்பின் பாதையில நாம இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்துவதற்கு தடையா எந்த வல்லமையினால் இவ்வளோ பெரிய கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தனிப்பட்ட விதத்துல தேவன் நமக்கு காட்டுறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த காரணத்திற்காக நாம ட்ரூத்ல டல் ஆகலாம்? எந்த காரணத்துக்காக காம்ப்ரமைஸ் ஆயிடலாம்? எந்த விஷயத்துக்காக இடறி விழலாம்? எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம லைஃப்ல கேர்லெஸ்ஸா இருந்துக்கலாம்? ஏதாவது இருக்கா? என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாம்? ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு நமக்கு. கடைசியா ஜெயிக்க போறது யாருதான்? அவர்தான். வேற எதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? அப்ப இல்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது, உச்ச கட்ட ஃபெய்த்தை யார் மேல வச்சிடலாம்? ஒரு மேல வச்சோம்னா, உண்மையா இருந்துட்டோம்னா, நிச்சயமா ஜீவ கிரீடத்தை தேவன் என்ன பண்ணுவாருங்க? நமக்கு தருவாரு. உண்மையாகவே அவருடைய எலும்புகளில் எலும்பா நாம் மாறி அவருடைய பொற்பாதங்களில் சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் விசேஷமாக தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை கொடுத்ததற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாடத்தை நம்ம மத்தியில தொகுத்து வழங்கின சகோதரர் வில்லூர் சபையை சேர்ந்த தீபன் அவர்களுக்கும் நம் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம்.
இந்த பாடத்தில் அநேக விஷயங்கள் சகோதரர் பதிவு பண்ணியிருந்தாரு. நீங்கள் வீட்டில் போய் பர்சனலாக மறுபடியும் படிங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன். நிறைய விஷயங்கள், அதாவது என்ன சொன்னா, 7ஆம் சபைக்குள்ள ஒரு சில வெளிச்சங்கள், அதிகமான வெளிச்சங்கள் இதில் இருந்துச்சு. அதில் ஒரு உதாரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்தை வந்து அறைந்தாருன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? கையில் தான் அரைஞ்சாரு. நம்மளுடைய அறிவு அவ்வளோதான் இருந்துச்சு. பட் தேவனோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னா, அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அது இந்த மாதிரி அநேக விஷயங்கள் அதில் இருக்குது. நீங்கள் மறுபடியும் அந்த சப்ஜெக்டை மறுபடியும் கேளுங்க. கேட்டு பிரயோஜனப்படப்படியும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு வந்த சகோதரருக்கும் சபையின் சர்வ நன்றி நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்காக முடிவாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். பாடல் இயேசு கிறிஸ்துவின் அன்பு.
இந்த ஆராதனை முடிக்கும் நம்ம ஜெபத்தில் வெளிநடத்த சகோதரர் பிரகாஷ் பிரதரை முன்னோரோடும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களிலும் பரிசுத்தத்திலும் வாசமாயிருக்கிற எங்கள் ஜோதிகளின் பிதாவாகிய யாவே என்னும் நாமம் உள்ள எங்கள் ஒன்றான மெய் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு உம்முடைய நேசகுமாரன் வழியாக உமக்கு நன்றியும் துதியும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஒரே குடும்பமாக கூடி வந்து உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்கவும் தேவனே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. விசேஷ விதமாக இந்த நாளிலே எங்களோடு பேசி தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை நீர் உறுதிப்படுத்தி அதை விசுவாசிக்கிறவர்களை எப்படி நீர் பாதுகாப்பீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி தகப்பனே, உம்முடைய நீர் எங்களை அடைக்கலத்தில் வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள தேவனே நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதிலே விசேஷ விதமாக இந்த வாக்குத்தத்திலே முது குமாரனுடைய அந்த மரண நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எங்களுடைய பங்கை கூட அதில் நீர் உறுதிப்படுத்தியிருக்கிறீர். அதற்குரிய நம்பிக்கையை திடப்படுத்தும் விதமாக இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தை தயாரிக்க பாத்திரமாக பயன்படுத்தின சகோதரருக்காக இந்த வேளையில ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் உபயோகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக அவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக கூட தகப்பனே உம்முடைய சமூகத்திலே தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்களுக்காக சென்றிருக்கிற சகோதரர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவருடைய போக்கிலும் வருத்திலும் உடைய மேலான அனுகிரகம் அவர்கள் மத்தியிலே இருந்து வழி நடத்தும்படியாக கூட மன்றாடுகிறோம். தகப்பனே, விசேஷ விதமாக இந்த கூடுகையிலே கலந்து கொள்ள முடியாமல் சரிகிற பலவீனத்தில் காணப்படக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட நினைவு கூறுகிறோம். தகப்பனே, அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளை விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உம்முடைய அனுகிரகம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக உம்முடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த யாவையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, தேவனே தயவாய் பொறுப்படுத்தி எங்கள் அனைவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துங்க. எல்லாவித துதிகன மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து இந்த மனத்தாழ்மையான விண்ணப்பத்தை எங்கள் அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் போதகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உடைய பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.